Shalom, shalom, shalom. Shalom everyone. Thank you for joining us. Today we will be discussing a very important part. A certain part which was deeply spoken from the Old Testament, and it was again confirmed by Jesus himself, but we never understood the deeper meanings of it. So today we will discuss very deeply. Today we will be speaking about spirituality, no religion. That's the main mission of this church. We will never speak religion. We will never stand by that. We will go to the spirituality which dwells in every one of us. We will speak of the divine, not of the delusional division that brings in this society. We will speak of the divine, the divinity in everyone. So I want you to be focused. Instead of making unnecessary comments, get to the essence quickly. It's very needed. Everyone can speak this or that, but the essence is very needed and it's present in all of us. I want you to focus. So God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு செய்தி அப்படி. ஆமென். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பகுதியை நம்ம பேச போறோம். முக்கியமா தேவனுடைய ஆவி, தேவனுடைய பிரசனம் என்பதுன்றது தான் முக்கியத்துவமாக இங்கே பேசப்படுமே தவிர மதம்ன்றத பேச்சே இங்கே கிடையாது. அல்லேலூயா. தேவன், தேவ பிரசனம், பிதா, இயேசு கிறிஸ்து, இதை மட்டும்தான் பேச போகிறோமே தவிர மதம்ன்றதுக்கு இந்த பேச்சே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சொன்னால எல்லாரும் தயாராகிக்கோங்க. எடுத்து நீங்கள் 15:38 மட்டும் வாசிங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். 15:38. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. மீண்டும் ஒரு முறை வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இங்கிலீஷ்ல கொடுக்கிறதுக்கு then the veil of the temple was torn in two from top to bottom. The veil was torn. திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. இன்றைய செய்தியின் தலைப்பு Tear the veil. திரைச்சீலையை கிழியுங்கள். ஹலோ. Tear the veil. திரைச்சீலையை கிழியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரைச்சீலையை கிழியுங்கள். Tear the veil. கைகளை வைங்க, நாம் ஜெயிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழமான காரியங்கள் எல்லோருக்கும் புரிய அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்த நீர் உதவி செய்யும். இந்த உண்மையை அறிந்து அதை எங்களை விடுதலை செய்ய நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஹானஸ்டாக எனக்கு பதில் சொல்லணும். ஆமென். எத்தனை பேருக்கு ஏனோக்கு தெரியும்? பழைய ஏற்பாட்டில் நான்சி அக்கா, நீ தான் முதல்ல கை தூக்கி இருக்கணும். நல்ல கை உயர்த்தலாமே. எனக்கு ஓகே, ஃபைன். இப்போ ஏனோக்கோடைய முக்கியத்துவமான ஒரு குவாலிட்டி என்ன? ஏனோக்கு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? தேவனோடு நடை போட்டே போயிட்டாரு, திரும்ப வரல. சரி, பிதாவானவரோட, புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் இடையில ஒருத்தர் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா. அப்போ பிதாவானவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் பிதாவானவரோட நடை போட்டவர் ஏனோக். ஆமாவா இல்லையா? சரி, என் கேள்வி என்னன்னா, எத்தனை பேருக்கு பிதாவானவரோட நடைபோடும்? வேணும்னா கையை உயர்த்திடணும். அரைக்கம்பம் முழுக்கம்பம்லாம் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கிடணும். எஸ், பிதாவானவரோட நடைபோடுறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி ஒரு ஜாய் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஹலோ. பேச போகிற காரியங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி இங்கேயே நிற்கிது பாஸ்டர்னு சொல்லலாம். முழுங்க முடியல பாஸ்டர்னு, வேறு வழி இல்லை. உண்மை அதுதான். ஆமென். அதனால் என்ன இப்படி பேசினார்ன்றத, ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேலோட்டமாக பைபிளை படிச்சுட்டு ஒரு எப்படி ஒரு கடமைக்கு படிச்சுட்டு போயிடுறோம். ஆமாம், திரைச்சீலை கிழிக்கப்பட்டது, இதில் என்ன பெருசாக அர்த்தம் இல்லை. இது 1000 அர்த்தங்கள் இருக்குது. இன்னைக்கு அது என்ன நம்ம பேச போகிறோம்? இந்த திரைச்சீலை கிழிவது அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. என்னண்ணா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஃபைன். இந்த செய்தி நம்ம ஒவ்வொருத்தருடைய முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு நம்மள நாமே ஒரு இது பண்ணி வச்சிருப்போம். இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும்.
இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு ஒரு லிமிட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் உடச்செறிஞ்சு நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும், நமக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லேலூயா. வாட் இஸ் அ பொட்டன்ஷியல், அதுதான் முக்கியம். இன்னைக்கு உங்களால் என்ன சிஸ்டர் செய்ய முடியும்னா நம்ம என்ன சொல்லுவோம், மிஞ்சி மிஞ்சி போனால் சமைக்க தெரியும் சிஸ்டர், இந்த வேலை செய்ய அவ்வளோதான் தெரியுமே தவிர நமக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலை வெளியிலே வரவிடாம அளவுக்கு பண்ணிட்டாங்க சொசைட்டி. அல்லேலூயா. படம் மூலியமாவோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமா உங்களால் இவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களால் முடியாது, உங்களுக்கு அவ்வளோ தகுதி இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நம்மளை. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலுமே இருவருக்கும் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹவு மச் பொட்டன்ஷியல் டஸ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நோ ஹேவ், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இந்த உண்மையை பேசும்போது இதெல்லாம் வெளியில் வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். ஓகே, எனக்கு வந்து யோவான் 2:18-21 கொஞ்சம் வாசிங்க. யோவான் 2:18-21. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. அதை மார்க் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம்? 46. வாசிங்க. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 2 முக்கியமான காரியம் பேச போறோம். ஒன்னு சபை, இன்னொன்னு திரைச்சீலை. முதல்ல பேஸ் சபை, ஃபவுண்டேஷன். சபை எவ்வளவு முக்கியன்றதை பேச போறோம். 2வது ஏன் திரைச்சீலை கிழியணுன்றதை பேச போறோம். அல்லேலூயா. ஆமீன். முதல்ல இந்த சபை, இயேசு கிறிஸ்து நேருக்கு நேராக பார்த்து 46 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு சபையை எத்தனை நாளில் உடைப்பண்ணாரு? 3 நாளில் உடைச்சி திரும்ப கட்டிடுவேன். ஏசு அவ்வளோ பெரிய வேலைக்காரராங்க, அவ்வளோ பெரிய இன்ஜினியரா? அந்த காலத்தில் என்ன இப்போ உள்ள மாதிரி மிஷினாக இருந்தது, கிரேனும் புல்டோசருமா இருந்தது, உடைச்சி 3 நாளில் திரும்ப கட்டுறதுக்கு? சரி, என் கேள்வி இப்போ அதெல்லாம் விடுங்க, ப்ராக்டிக்கலாக விட்டுருவோம். என் கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 46 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையை கட்டினது யாருடைய நோக்கம்? பிதாவானவருடைய. அவர் சொல்லி தானே இந்த சபை கட்டினாங்க, இல்லை இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு கட்டினாங்களா? இப்போ நீங்கள் எனக்கு பேச போறீங்களா இல்லை அப்படியே அமைதியாக இருக்க போறீங்களா? தேவாலயத்தை யாரு கட்ட சொல்லி சொன்னா? பிதாவானவர். இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி தாவீது கரைப்பட்ட கைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி யார் மூலியமா கட்டினாங்க? செஞ்சாங்க. 46 வருஷத்துக்கு முன்னாடி சாலமோன் மூலியமா எத்தனை அங்குலம் இருக்கணும், எத்தனை இது இருக்கணும், இந்த அது என்ன அந்த தீ எரியிற ஸ்டாண்ட் இருக்கு தெரியுமா, லேம்ப் ஸ்டாண்டுன்னு வாங்க இங்கிலீஷ்ல, அது முதற்கொண்டு எத்தனை சபையில வைக்கணும்ன்றத முதற்கொண்டு அப்படியே பக்காவா பிளான் வரைஞ்சி சாலமோன் கையில கொடுத்தாரு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இந்த ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்குல்லங்க, இந்த ஸ்க்ரீன் என்ன கலரில் இருக்கணும், பாதியில் எப்படி கட் பண்ணியிருக்கணும், எல்லாமே தெளிவா 1 இன்ச்சு கூட மாறாமல் எல்லாத்தையும் கிளியராக பிளான் பண்ணி சாலமோன் கையில் கொடுத்து கட்டினது இந்த ஆலயம். இப்போ இயேசு கிறிஸ்து யாருடைய மகன்னு நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம்? பிதாவானவருடைய ஒரே மகன். 46 வருஷம் கழிச்சு வந்து பிதாவானவர் கட்டினதை மகன் உடைக்கிறேன்றாரு. என்ன அர்த்தம்? அப்போ பிதாவானவர் தப்பு பண்ணிட்டாரா, இல்ல இயேசு கிறிஸ்து தனக்குன்னு ஒரு பெருமையை சேர்க்கறதுக்காக இதெல்லாம் செய்யறாரா? என் கேள்விக்கு பதில். நீங்க எல்லாம் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள், எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன மாதிரி சம்பவம் இது? பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் சும்மா பேசுறது கூட நானா பேசலப்பா, என் பிதாவானவர் சொல்லி தான் நான் பேசுறேன்றாரு. அப்புறம் எப்படிங்க பிதாவானவர் கட்டின ஒரு காரியத்தை இவர் வந்து இல்ல நான் உடைச்சிருவேன் அப்படின்றாரு? ஹலோ, சரி, அப்போ பிதாவானவர் ஏதோ ஒரு ஆர்வத்துல கட்டிட்டு ஐயா இது தேவையில்ல அப்படின்னு மகனை கொண்டு உடைச்சிருக்காரு, அப்படிதானே? ஹலோ, கிடையாது. ஏன் உடைக்கப்படணுன்றத நான் சொல்லிடுறேன், முக்கியத்துவத்தை நான் சொல்லிடுறேன். என்னன்னா, அப்போ சபை கட்டினதும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றதுக்காக கட்டினது. என்ன பாஸ்டர் எடுத்துக்காட்டா இருக்கணும்?
சபைக்கு வந்து அதோடைய அமைப்பெல்லாம் பார்த்து, அந்த கலரு அதோடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இது பார்க்க அப்படியே நம்மள மாதிரியே இருக்க, நம்மளை இது குறிக்குதுன்னு புரியுதலுக்காக அதெல்லாம் கட்ட சொன்னது. ஹலோ, ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் கையில போன் வச்சிருக்கீங்க? சரி, போன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து, ஏங்க இப்போ கையில் இப்படி சதுரமா ஒன்று நான் தரேன், அதில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க, இந்த முக்கில் இருந்து உலகத்தில் இன்னொரு முக்கில் உள்ளவரை வீடியோ கால் பண்ணலாங்கன்னா நீங்களாம் நம்புவீங்களா? வாயா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு சொல்லுவீங்களா இல்லையா? ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதை செஞ்சோன்னா எல்லாரும் இன்னைக்கு கையில் வச்சுருக்கோமா இல்லையா? வச்சுருக்கோமா இல்லையாங்க? நம்மளால் பார்த்தா அதை நம்ப முடியும். அது மாதிரி ஏன் அன்னைக்கு சபை கட்டப்பட்டது அப்படின்னா, நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வந்தாச்சா என்ன மாதிரியே கட்டப்பட்டிருக்கே, என்னுடைய வடிவுகள்ல இருக்கே அப்படின்னு அங்க உள்ள வந்துட்டா தன்னைத்தானே மறந்து இது என்னதான் குறிக்குது, இது என்னை பற்றி குறியது, இது என்னுடையது, நான் தான் சபையா இருக்கிறேன்னு புரிதலுக்காக பிதாவானவர் கட்ட சொன்னது. இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, நான் ஒரு தடவை சபையை பத்தி பேசும்போது உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டின ஆடோடைய தோல் இருக்கு பாருங்க, அதனால இந்த சபை மூடப்பட்டிருந்ததுன்னு இருக்கு வனாந்திரத்துல. ஹலோ, தோல்னால மூடப்பட்டது, நவுறக்கூடியது, அதுதான் சபையா இருந்தது. இன்னைக்கு தோல்னால மூடப்பட்டு அங்கேயும் இங்கேயும் நவுந்துட்டு இருக்கிறது யாருங்க? மனுஷன். சிம்பிள். அதை குறிப்பிடுறதுக்காக தான் சபை வந்து மிக அழகா கட்டப்பட்டது. அதாவது என்னன்னா, முதல்ல தகன பலி செலுத்துற இடம், அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற இடம் அடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்துலேயும் பரிசுத்தம் உள்ளவர்கள் போகக்கூடிய இடம். அப்படி கட்டப்பட்ட சபை. நீங்கள் சாலமன் டெம்பிளோடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட உருவத்தை அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கும். பொய் சொல்லலைங்க, நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. கீழே வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு இருக்கும், 2 கால் போர்ச்சுன்னு இருக்கும் நடந்து போறதுக்கு, அது பார்த்தீங்கன்னா 2 கால் மாதிரி இருக்கும். நடுவில் ஜெபிக்கிறதுக்கான இடம் 2 கை மாதிரி இருக்கும். திரும்ப மேல தலைக்கிட்ட பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்திலையும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இடம் அங்க இருக்கும். இப்படிதான் சபை கட்டப்பட்டது. இப்போ இதை நம்மளை குறிக்கிறதுக்காக தான் கட்ட சொன்னாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? கேட்கவே இல்லை. அவனுங்க அதுல சட்டத்தை கொண்டு வந்துட்டானுங்க. எவனா இருந்தாலும் என்ன பண்ணணும்? சபையில வந்து ஜெபம் பண்ணணும். சபைக்கு வரவன் எப்படி இருக்கணும்னு பல சட்டங்களை போட்டு, இவன் தான் சபைக்கு வரணும், இவன் சபைக்கு வரக்கூடாது, இந்த ஜாதியா இருக்கிறவன் சபைக்கு வரக்கூடாது, அந்த ஜாதியா இருக்கிறவன் சபைக்கு வரக்கூடாதுன்னு இது பண்ணோடனே இயேசு கிறிஸ்துவ அனுப்பி பாவத்திலிருந்து விடுதலை தரும்போது இந்த சபையும் உடைச்செறிஞ்சு, அதனாலதான் இயேசு கிறிஸ்து மூலியமா சொன்னது 3 நாளைக்குள்ள இதை உடைச்சு திரும்ப கட்டுவேன் சொல்லும் போது கையினால் கட்டப்பட்டது கிடையாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. கையினால் கட்டப்பட்ட சபை கிடையாது. ஆமென். கையினால கட்டப்பட்ட இந்த பில்டிங் அது கிடையாது. இந்த உடலை குறிக்கிறதுன்னு யோவான் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காரு பாத்தீங்களா இல்லையா? எழுதியிருக்காரா இல்லையாங்க? சரி. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பைபிள் கையில வச்சு இந்த வசனத்தை வாசிச்சு, பவுல் ஒரு இடத்துல நீங்கள் தேவனோட ஆலயம் என்று தெரியாமல் இருக்கிறீர்களான்னு கேட்டுமே நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதை சபையா மாத்துறதை விட்டுட்டு சபையை பெருக்கிட்டு இருக்கோம். ஹலோ, நம்மளுடைய இன்னைக்கு முக்கியத்துவமான நோக்கம் என்ன? சபை பெருசாகணும், கிளை சபைகள் கொண்டு வரணும். தேவையில்லைன்ற நான் அவசியமே இல்லை. எதுக்கு இன்னைக்கு கிளை சபைகள்? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. சபையோட முக்கியத்துவமான காரியம், முதல்ல இதை சபைனே சொல்லக்கூடாது. பைபிள்ல டெம்பிள் இருக்கு. ஹலோ, பைபிள் என்ன கொடுத்துருக்கு? டெம்பிள் இருக்கு. தேவாலயம் தமிழ் படி பார்த்தா கோயில், கோவில். நீங்கள் நானும் வந்துட்டு இருக்கிறது சர்ச் கிடையாது, டெம்பிள். A temple is a place for you to come and sit and meditate. அந்த காலத்துல தேவாலயம்லாம் எதுக்குன்னா, வரணும், அமைதியா இருப்பாங்க. அங்க ஒரு ஜெபம் போயிட்டு இருக்கும் போது அமைதியா இருந்து ஜெபம் பண்ணணும். நம்மளை நாமே மறந்து அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியில போகும்போது புது சிருஷ்டியா போகணும். இதுக்குதான் சபை இருந்தது. ஆமாவா இல்லையா? ஆனா நீங்கள் நான் இன்னைக்கு சபையை என்னவா மாத்திட்டோம்? ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் அறிவுரை சொல்லணும், ஒருத்தர் ஏறி நின்று பாட்டு பாடணும், ஒருத்தர் வந்து வொர்ஷிப் பண்ணணும். நம்ம செய்யற வேலை எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கணும், நம்ம உட்காந்து பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு சபையோடைய வழக்கமாயிருச்சே தவிர நம்ம யாரும் அதுல ஈடுபடவே மாட்டேன்றோம். இன்னைக்கு நீங்கெல்லாம் வொர்ஷிப் பண்ணீங்க, ஆமே, நான் யாரையும் குற்றப்படுத்தல. ஆனா எத்தனை பேர் நான் உண்மையிலுமே வொர்ஷிப் பண்ண நீங்க சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்தி. வொர்ஷிப் அப்போ உங்களுக்கு மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லாம நீங்க வொர்ஷிப் மட்டுமா பண்ணீங்க? பண்ணல.
ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய அந்த ஒர்ஷிப் இருக்கு பாருங்க, அதை பாஸ்டர் செஞ்சிருவாரு. நம்ம போய் அந்த அந்த பிரசன்ஸ்ல அப்படி நின்னா போதும். யார் சொன்னா? வேலைக்கு ஆகாது. நம்ம வேலையை செய்யணும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டா சரியாயிருமா? எத்தனையோ தடவை நான் இதை சொல்லிட்டேன், நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பசிக்கு நான் சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் இங்க வந்து மெசேஜ் கேட்கறது மட்டும் இல்லை, பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் பாட்டா இருந்தாலும், ஆவியான ஒரு பாட்டா இருந்தாலும், ஒர்ஷிப்பா இருந்தாலும், நீங்க உண்மையா பண்ணணும். நான் இங்க நின்று என்ன பண்ணாலும் நீங்க பண்ணாதான் அது ஏறெடுக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்காக நான் என்ன ஊத்த முடியாது. நீங்க தான் உங்களுக்குள்ள இருக்கிற அனலுக்கு என்ன ஊத்தணும். பாட்டு பாடணும், பரிசுத்தமாக்கணும், இது பண்ணணும். அப்படிதான் அந்த காலத்துல சபைகள் இருந்தது. தேவாலயம்னு ஒண்ணு இருக்குன்னா அங்க வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு போன வாரம், ஒரு வசனம் தாங்க வாசிப்பாங்க. அதுக்கு மேல எதுவுமே எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையவே கிடையாது. வந்தியா, அமைதியா இருந்தியா, பாவம் செஞ்சியா, மன்னிப்பு கேட்டியா, தகன பலி செலுத்தினியா, உனக்கு ஒரு மன அமைதி கிடைச்சிச்சா, கிளம்பி போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்து கோயில்கள்ல குடும்பமா போவாங்க. போன உடனே நம்மள மாதிரி ஒரு இது முடிஞ்சோடனே டக்குன்னு கிளம்பிடுவாங்களா? அங்க உட்காந்துருப்பாங்க. அது கட்டாயம். ஏன் உட்காந்து கதை பேசுறாங்களோ என்னமோ, கட்டாயமா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு சமாதானம் மனசுக்குள்ள வரணுன்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம சர்ச்சை வச்சிருக்கோம் பாருங்க. 8 மணி ஆனதே பசிக்குது பாஸ்டர். வாரத்துல ஒரு நாள் வரும், அதுல 8 மணியை நான் தாண்டினோடனே பசிக்குது. சுகரு, ப்ரெஷரு ஆயிரும் நம்மலாம். ஹலோ, ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளையில உங்க வேலை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துடுறீங்க. அப்ப நீங்க எப்போ வேலை செய்வீங்க? தேவனுக்குன்னு வேலை செய்யறதுன்னு வைங்களேன், போய் டிராக்ஸ் கொடுக்கறது, ஒவ்வொரு வீடா போய் தேவனுக்குன்னு ஒரு நற்செய்தி வந்துருச்சுன்னு சொல்றது கிடையாது. வாரத்துல ஒரு நாள் வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு அமைதியை உள்ள ஏத்திட்டு வீட்டுக்கு போறீங்க பாருங்க, அதுதான் வேலை. உங்க கவலை எல்லாத்தையும் இங்க அப்படியே விட்டுட்டு தேவன் மேல பாரத்தை போட்டு அவருடைய சமாதானத்தை எடுத்துட்டு போறீங்க பாருங்க, அது வேலை. அது நம்ம செய்யணும். இன்னைக்கு நம்ம கோயில்ல அது சுத்தமா கிடையாது. நம்ம காசை கொடுத்து எல்லாரையும் பண்ண வச்சிடறோம். ரொம்ப அழகா நான் ஒரு புக்கு வாசிட்டு இருக்கேன். அவரு அந்த ஆத்தர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. காலம் போற போக்க பார்த்தா காதல் செய்யறது கூட வேலை செய்யறவனை வச்சு காதல் செய்வானுங்க போல அப்படின்னு எழுதியிருந்தாரு. நடந்தாலும் நடக்கும் போற போக்கில். எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, நான் அந்த பொண்ணை விரும்புறேன், எனக்கு பதிலாக நீ காதல் செய்யும் செஞ்சாலும் செய்வானுங்க போல. அப்படி இருக்கு காலகட்டம். எப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் பாருங்க. நம்ம வேலையை செய்யவே மாட்டோம். அதுக்கு ஒரு 4 பேர் வச்சிருப்போம், 4 ஒரு அல்லக்கை வச்சிருப்போம். அது தேவையில்லையே. இன்னைக்கு சரி, நீங்க உங்களுக்கு உடம்பு முடியல, அதெல்லாம் ஓகே. சபைக்கு வந்தா இந்த மனசுல வேலை செய்யறதுக்கு எதுக்குங்க ஆள் தேவை? சொல்லுங்க பாப்போம். அவசியமே கிடையாது. சரி, அந்த பாயிண்ட விடுங்க. சபைக்கு வந்தீங்க, இந்த அறிவுரையெல்லாம் கேட்டீங்க, சரி. சபையோட முக்கியத்துவம் என்னன்னா, என்னுடைய வேலை என்னன்னா உங்களை சபையா மாத்துறது தான் என்னுடைய வேலையை தவிர இந்த சபையை பெருசாக்குறது என் வேலை கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க கொடுத்துற டைத்தெல்லாம் வாங்கி சேர்த்து இதை பெரிய சர்ச்சா ஆக்கி கூட்டம் சேர்க்கறது என் வேலை கிடையாது. அது சக்சஸ்ஃபுல்லான மிஷன் கிடையாது. தட் இஸ் நாட் a successful church. Church is a place where I need to help you to transform as a church. My work is to help you to transform you as a church, not to transform this place as a bigger church. That is the main mission of every church. ஒரு சபையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இங்க எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? ஒரு 60 to 70. ஓகே, உங்க எல்லாரையும் சபையா மாத்துறது தான் என்னுடைய வேலை. இந்த சபையை பெருசாக்கி இன்னும் கொஞ்சம் கிளைகளை வச்சு அந்தந்த ஊர்ல பெருசாக்கி எனக்கு பிரம்மாண்டமான ஒரு வருகை வரணுன்றது என்னுடைய முக்கியத்துவம் கிடையாது. அது சபையோடைய நோக்கமும் கிடையாது. சபைனா என்ன அப்படின்னா, இங்க வரீங்களா, மனுஷனாக நீங்க கவலைப்படுறீங்க, துக்கப்படுறீங்க, சோகப்படுறீங்க, அழுவுறீங்க, அழுத நேரமே கொஞ்ச நாள் கழிச்சு சிரிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? என்னங்க இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தி உங்களை இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை சபையா எப்படி மாத்தி தேவனை இங்க உறவாட வைக்கிறதுன்றத சொல்லி கொடுத்து உங்களை சபையா மாத்துறது தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு உதவி செய்யறது தான் என்னுடைய வேலை. இந்த உடலை சபையா மாத்துறதுக்கு எந்த வழியில போகணும்னு சொல்லி கொடுக்குற மெய்ப்பனாதான் நான் இருக்கணுமே தவிர, இந்த சபையை பெருசாக்கி இந்த சபைக்கு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து இந்த ஊர்ல இந்த சபை தான் பெருசு அப்படின்னு பேர் வாங்கினா, I am the most failure man having a church. The church is the uttermost failure.
அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்ததுன்னா இட் இஸ் தி uttermost failure you have got. இங்க ஒரு 60 பேர் 70 பேர் இருந்தாலும் உங்களை நான் சர்ச்சா மாத்திட்டேன்னு வைங்க, I am the most successful man on this planet. That's enough. இயேசு கிறிஸ்து எத்தனை சபைங்க கட்டினாரு? பதில் சொல்லுங்க டக்குன்னு குயிக்கா. இயேசு கிறிஸ்து எத்தனை சபை கட்டினாரு? கட்டல அப்படிதானே? சரி, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பேசியிருக்காரு. 3 வருஷத்துல எனக்கென்று ஒரு சபையை கட்டுங்கள்னு ஒரு வார்த்தை நீங்க எடுத்து காமிங்க பார்ப்போம். ஒன் வேர்ட். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பார்த்து நம்மலாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேசுறோம். இயேசு கிறிஸ்து மாதிரி ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஆள் வேற யாருமே கிடையாதுங்க. எந்த இடத்துலயுமே எனக்கென்று ஒரு சபையை கட்டுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. சொன்னாரா இல்லையா? சொன்னார்னா ஆமேன், இல்லைன்னா இல்ல. எல்லாம் தூக்கத்தில் இருக்கீங்களா? எக்ஸசைஸ் பண்ணுவோமா? முழிச்சிருக்கீங்களா? முழிச்சிருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க பதில் சொல்றதுனால நரகத்துக்குலாம் போக மாட்டீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கென்று ஒரு சபையை கட்டுங்கள்னு சொன்னாரா? சொல்லல. என்னை போலவே இருங்கள்னு சொன்னாரா? முடியை நீளமாக வைத்துக்கொண்டு அங்கி அணிந்து கொண்டு வாருங்கள்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா தாம் பேசின பிதாவுடைய வார்த்தைகளை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள்னு சொன்னார்ல. இங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்காதீங்கப்பா, உலகம் எங்கும் போய் அன்பை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் இதெல்லாம் பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துக்கு சபையை கட்டும். இயேசு கிறிஸ்து ரொம்ப வருத்தப்படுவார் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா. நான் உங்களுக்கு நேரடியா சொல்றேனே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க பண்றதெல்லாம் பார்த்து அவர் கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. நீங்க பண்றது எதுக்கு தெரியுமா சமம்? டெய்லி அவரை சிலுவையில ஏத்துறதுக்கு சமம். கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. அவர் என்ன சொன்னாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு? ஐயா நீ சபையை கட்டாத, அது முக்கியத்துவம் கிடையாது. நீயே சபையா மாறினா நம்ம இன்னைக்கு சபையை கட்டி இந்த பாஸ்டருக்கு நான் உண்மையா இருப்பேன், அந்த பாஸ்டருக்கு உண்மையா இருப்பேன், சபையை நம்ம பெருசா கட்டணும். சபை எனக்கு சபை கட்டுறது இங்க பெருசு கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ கையினால் கட்டுறது பெருசு கிடையாது, உடைச்சிருவேன் நானு. இங்க கட்டுறது உடையாது. ஹலோ, நிறைய பேர் இங்க வாஞ்சியா ஜோம் பண்றீங்க. கரெக்ட் தான், நமக்குன்னு ஒரு சொந்த சபை வேணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஜோம் பண்றோம். ஆமாவா இல்லையா? நம்ம சின்சியரா ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். சொந்த இடம் வாங்கி சபை கட்டுறது மேலா, நீங்க 70 பேரும் சபையா மாறுறது மேலா? பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு இடத்துல வச்சு சபை நடத்துறது மேலா, 70 வீடும் சபையா மாறுறது மேலா? 70 வீடும் மாறுறது தான் மேல். இந்த அச்சீவ்மெண்ட்டை விட இதுதான் மேல் எனக்கு. நிறைய பேர் கொரோனா டைம்லலாம் சொன்னாங்க, ஒரு இடம் பார்த்து ஒரு குடிசையாவது பார்த்து நம்ம அவசியமே இல்லை. போகிற போக்கில் உட்காந்து பேசி அதில் ஒருத்தர் சபையாக மாறிட்டாருன்னு வைங்க, என் வேலை முடிஞ்சிச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு let me put it to the pastors who are really want to improve the church, do it this way. Make people the church, not the church bigger and bigger. இன்னைக்கு பெரிய சபை வச்சிருக்கோன்றது கெத்து கிடையாது, எத்தனை பேர் சபையா மாத்தணும்ன்றது தான் கெத்து. உங்களுக்கு புரியும்படி. அல்லேலூயா. தயவுசெய்து எனக்கு தகுதி இல்லை பாஸ்டர் அப்படின்லாம் நீங்க தயவுசெய்து சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை போகக்கூடியது? யாருக்கெல்லாம் இது பொருந்தும்? எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இந்தியர்கள்ல இப்படிப்பட்ட வகையெல்லாம் படிக்கக்கூடாது, தமிழர்களை இப்படிப்பட்ட வகை படிக்கக்கூடாது, என்ன போட்டிருக்கு இதில்? எல்லாருக்கும் பொருந்திய வார்த்தைகள். ஆமாவா இல்லையா? போன வாரம் தானே படித்தோம், ஆண் என்றி பெண் என்றி, கிரேக்கன் என்றி யூதன் என்றி, அப்படி வித்தியாசமே இல்லாம தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான்னு இருக்கா இல்லையா? நீங்க எந்த வேலை செஞ்சா என்ன, வீட்டு வேலை செஞ்சா என்ன, இல்லை வீட்டிலே இருந்தா என்ன, இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். அப்போ நீங்களும் சபையா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம், நீங்க இன்னைக்கு போய் ஊழியம் செய்றீங்கன்னு வைங்க, தயவுசெய்து டோன்ட் ட்ரை டு பிரிங் சம்ஒன் டு சர்ச், தட் இஸ் நாட் நீடட். எங்க சர்ச்சுக்கு நான் ஒரு ஆளை சேர்த்துட்டேன், தேவையே இல்லைன்ற நான், நாட் அட் ஆல் நெசசரி. போற இடத்துல அந்த ஆளை சர்ச்சா மாத்திருங்க, எனக்கு பெரிய புண்ணியமா போகும், அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஹலோ,
போய் இன்னைக்கு சத்தியம் சொல்லிட்டீங்க, சர்ச்சுக்கு வாங்க பிரதர், வேண்டாம், தேவையில்லை, அவசியமே இல்லை, நீ இருக்கிற இடத்துல ஜோமனுப்பா, நீயே சபையா மாறுன்றீங்க பாருங்க, அதுதான் பெரிய வெற்றி, மகா பெரிய வெற்றி. ஆமே, நான் நம்ம சர்ச்சில் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் டீகமிஷன் பண்ணிடுவோம், நாங்கள் உங்க எல்லாரையும் மார்க் பண்ணி இவங்களெல்லாம் சர்ச்சில் நுழையவே கூடாது அப்படின்றோம். ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இவங்களே சபையா மாறிட்டாங்க, இனி இவங்க நுழையவே கூடாதுன்னு மார்க் என்ட்ரியை போட்டு கொடுத்துடுவேன். நீங்கள் இனிமேட்டு வெளியில் போய் எல்லாரும் சபையாக மாற்றணுமே தவிர இங்கேயே வந்து 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 பாஸ்டர் பேசிக்கிட்டே இருப்பாரு, நம்ம கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே போயிடலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? கையை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை? கையை உயர்த்துங்க. மெர்வின் கூட கையை உயர்த்துறான். காட் பிளஸ் யூ மெர்வின். ஆசை இருக்குல்ல? அப்போ வார வாரம் 4 பேரை பரிசுத்தவனா ஆக்கி 4 பேரை கிறிஸ்தவனா மாற்றி இங்கே கொண்டு வர்றது ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. 4 பேர்கிட்ட பேசுறீங்கன்னு வைங்க, அந்த 4 பேரை தேவனுடைய ஆலயமாக மாற்றிடணும். அவனுக்கு வந்து இந்த உடல் அடுத்த தடவை ஒரு இச்சைக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பயம் வரணும், தேவன் வசிக்கின்ற இடம்னு. அவனுக்கு அந்த நோக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்கள் ஊழியம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்க இன்னைக்கு தவறு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா ஒரு கொலை பண்ணிட்டு ஆமா பண்ண என்ன அப்படின்னு அசால்ட்டா கேட்குற அளவுக்கு ஏன் வந்திருக்குன்னா தேவ பயம் இல்லாம போயிடுச்சு. நம்ம உடனே நினைப்போம் தேவ பயம்னா சண்டே சர்ச்சுக்கு வந்து ஓஹோன்றதெல்லாம் தேவ பயம் கிடையாது. ஒருத்தன்ட்ட நேருக்கு நேரா பார்த்து தேவன் உனக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காரு, நான் பார்க்கறேன்னா இல்லையாப்பா, ஆனா உனக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காருன்றா. அடுத்த தடவை அவன் கையை எடுத்து அந்த இச்சையான காரியத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பயம் வந்துடும். தேவன் எனக்குள்ள இருக்கார், இந்த உடல்ல இருந்து என்னை பார்த்துட்டு இருக்கார். எவன் பார்க்கறானா இல்லையா, அவர் பார்க்கிறார், அவர் கணக்கு கொடுக்கணும். முடிஞ்சா இல்லையாங்க? அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மளாம் என்னமோ ரொம்ப பயம் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் வந்து அங்க வராரு இங்க வராரு, 3ஆம் மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டாருலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல கிடையாது. ஒரு மனுஷனை நீங்க திருத்தணும்னா அவனுக்குள்ள தேவன் வசிக்கிற உண்மையை சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அவன் தானா திருந்திடுவான். விதையை மட்டும் போடுங்க, ஆண்டவர் உனக்குள்ளதான்ப்பா இருக்காரு, நீ தான் ஆலயம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்ற விதைய போட்டுருங்க. அது எப்படி செயல்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்ல இல்லையா? ஸோ இனிமேட்டு எங்க போனாலுமே சர்ச்சுக்கு வாங்கன்னு யாருமே கூப்பிடாதீங்க, அவசியமே இல்லை, எனக்கு கூட்டமே தேவையில்ல. இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் எத்தனை பேரோட போயிட்டு இருந்தாரு? என்னங்க இயேசு கிறிஸ்து எத்தனை பேரோட போயிட்டு இருந்தாரு? மகா இரக்கமும் ஒரு 260 பேரோட போயிட்டு இருந்தாரா? ஆரம்பத்துல ஆரம்பிச்ச 12 பேர் 3.5 வருஷம் ஒருத்தரையும் சேர்க்கல. ஒருத்தர்லாம் வந்து கேட்டாரு, ஆண்டவரே எனக்கு சேர்றதுக்கு ரொம்ப ஆசை. யாரு? பேய் பிடிச்சிருந்தவர் திருந்தனே கேட்கிறாரு, உம்மோடையே வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ வீட்டுக்கு போ, வேண்டாம், ஜனத்தொகையே வேண்டாம், கிளம்பு. அங்க போய் நீ உனக்கு நடந்த சாட்சிய, உனக்கு ஒண்ணு நடந்துச்சு இல்ல, அதை நீ சொல்லும் போது நீ எவ்வளவு மோசமான சூழல்ல இருந்த போது உன்னை கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பான் பாரு. அவன் நீ சரியானதை பார்த்து ஆண்டவர் உண்மையிலே இருக்காருப்பா அப்படின்னு அவனுக்குள்ள நம்ம அனுப்ப, அந்த வேலையை நீ செய்யணும் அனுப்புனாரே தவிர நீ போய் நான் ஒரு 4 பேரை என்கிட்ட கூட்டுவான்னு சொல்லல. ஹலோ, போப்பா நீ போய் என்னை பத்தி நல்லா எடுத்து சொல்லு, நல்ல பெருமையா, நல்லா ஒரு 6 அடியில இருப்பேன், நல்ல நீள முடி வச்சிருப்பேன், என்னைய பத்தி சொல்லி நீ கூட்டுவான்னு ஆண்டவர் சொல்லல. போ, உனக்கு நடந்த நன்மை மக்களிடம் சொல், அப்பொழுது அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். முடிஞ்சது வேலை. அவர் நோக்கம் நீட்டா முடிச்சாரு, போயிட்டே இருந்தாரு. 12 பேர் 3.5 வருஷம், அதில் கடைசியில் 11ஆ மாறிடுச்சு. முடிஞ்சா? அதுதான் உங்களுடைய வேலையா இருக்கணும். இன்னைக்கு தேவாலயம் எதுக்கு வரோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்லாம் கிடைக்குதா, நம்மளை எவ்வளோ சீக்கிரம் தேவாலயமா மாற்ற முடியுமோ மாற்றிடணும். மாற்றணுமா, அடுத்து வெளியில் இறங்கிடணும், ஒவ்வொருத்தரையும் மாற்ற ஆரம்பிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து இப்போ ஆலயத்தை உடைச்சு 3 நாள்ல திரும்ப கட்டிடுவேன்ட்டார். 46 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஆலயத்தை உடைச்சு 3 நாள்ல திரும்ப கட்டிடுவேன்ட்டார். இப்போ அது உடஞ்சு விழுந்தா சபைக்குள்ள எல்லாமே தானங்க உடஞ்சு விழுவோம். இப்போ இங்கே இது இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடிடாதீங்க. இப்போ இந்த இது இடிஞ்சு விழுதுன்னு வைங்க, இதில் உள்ள ஃபேனு, லைட்டு, ஸ்டேஜு எல்லாமே உடையுமா இல்லையா? மிக்சர் போர்டு எல்லாமே உடையுமா இல்லையா? ஆனால் வசனத்திலேயே திரைச்சீலை மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, திரைச்சீலை குறிப்பிடப்பட்டது, சபையில எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கு. தகன பலி செலுத்துகின்ற இடம் இருக்கு, அந்த லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, தீ வைக்கிறது அது இருக்கு, எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கும் போது ஏன் திரைச்சீலை கிழிக்கப்பட வேண்டும்? என் கேள்வி, ஏன்
திரைச்சீலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபை உடைஞ்சா திரைச்சீலையும் உடையதான் போகுது. ஆனா சபை உடைவதற்கு முன்பாக திரைச்சீலை கிளியப்பட்டதுன்னு தான் இருக்கே தவிர அதுக்கப்புறம் தான் சபை உடைந்ததுன்னு இருக்கு. நீங்க இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வசனம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. யோவான் மார்க் 15:38 வாசிக்க. மார்க் 15:38. அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். ஓகே, அதை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா இருக்கும். முதல்ல சபை கிழிக்கப்பட்ட முதல்ல சபையில நடந்த சம்பவம் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது இந்த திரைச்சீலை வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லிருந்தேன். யோவான் 4:20-24 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். யோவான் 4:20-24. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே இந்த 46 வருஷமா கட்டி இருக்க இந்த மலையில தொழுது கொண்டு வந்தாங்க. சொல்லுங்க. நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். சட்டம் பாத்தீங்களா? அங்க மட்டும் தான் வந்து தொழுது கொள்ளணும். அடுத்து அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தொடர்ந்து நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்ல, பிதாவானவர் விரும்புகிறார். இப்போ என்ன பாருங்க, இங்க எல்லாரும் வரோம். நம்ம சண்டே சர்ச்சு கூடி இங்க வந்து உண்மையா மனசுல தொழுதாதாங்க இது சபை. சும்மா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு குடும்ப கதை பேசிட்டு போனா சபையா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. கிடையாது இல்ல. இது வெறும் கல்லினால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். நீங்களும் நானும் இங்க வர்றதுனாலதான் இதுக்கு உயிரே கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் எங்க இருக்கார் நான் சொல்லவா? தேவன் கோயில்ல இல்ல, தேவன் சபைகள்ல இல்ல, தேவன் உங்களுக்குள் வாழ்கிறார். அதுதான் உண்மை. அதனாலதான் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுக்குள் இருக்குள் ஆவியிலும் உண்மையிலும். ஆமே, ஆவி, the spirit and in truth, இங்க தொழுது கொள்ளணும். ஐயா என்கிட்ட வந்து, ஐயா நான் இந்த வாரம் பார்க்க போயிருந்தேன். அப்ப சொன்னார், ரொம்ப கால் வருத்தமா இருக்குயா, வலியா இருக்கு, சபைக்கு வரணும்னு ஆசை, ஆனா கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னாரு. ஐயாவோடைய வாஞ்சை வேற. ஆனா முக்கியம் என்ன தெரியுமா? அவர் இங்க வந்து உண்மையா தொழுது கொள்கிறதுனால இது சபையை தவிர அவர் சும்மா வந்துட்டு போனாருன்னா இது சபை கிடையாது. ஆனா வீட்லயும் உட்காந்துக்கிட்டு உண்மையா ஒரு 4 பாட்டு பாடினார் வைங்க, அந்த வீடும் சபையா மாறிடும். மாற்றமே கிடையாது. தேவன் சபை, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் சபைகளில் வாழ்வதில்லை, தேவன் சபைக்கு வரும் ஒவ்வொரு மக்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சபை, டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய சபை. சரி, திரைச்சிலைக்கு மீண்டும் வருவோம். திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. மொத்த இது உடையுதுன்னா திரைச்சிலை ஏன் ஏன் இதை முக்கியத்துவமா பேசணும்? அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. திரைச்சிலை என்ன பல கோடி வருஷமா பாதுகாத்த என்ன ஒரு துணியா? அதை வந்து ரொம்ப முக்கியமா பேசுறதுக்கு பிதாவானவரே செஞ்சு கொடுத்தது இல்ல, மனுஷனால செஞ்சது. அதுக்கே முக்கியம். சரி, இந்த திரைச்சிலை ஏன் இவ்வளவு முக்கியத்துவமா பேசப்படுது? அப்போ இந்த திரைச்சீலைக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். என்னன்றதை எக்ஸோடஸ் 26:31-34 வாசிங்க. What can a veil do? What is the purpose of a veil? இந்த திரைச்சீலையோட வேலை என்ன அப்படின்றது எக்ஸோடஸ்ல இருக்கு. தமிழ்ல என்னது? யாத்ராகமம் எடுங்க. யாத்ராகமம் 26:31-34. எக்ஸோடஸ் 26:31-34. எக்ஸோடஸ் 26:31-34.
இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரை சிலையை உண்டு பண்ண கடவாய். ஓகே, என்ன மெட்டீரியல்ல என்ன கலர்ல செய்யணும்னு கொடுத்திருக்கு. சரி, திரை சிலை செய்யப்படுவாய். எதுக்காக செய்யப்படுறான்னு இருக்கு பாருங்க, வாசிங்க. அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். ஓகே. சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரை சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே, சாட்சி பெட்டியை, உடன்படிக்கை பெட்டி, அதுதான் வாசிங்க. சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரை சிலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும். இத நல்லா கவனிக்கும், இதுதான் முக்கியம். திரைச்சிலையோட வேலை என்ன என்றால், வாசிங்க பாப்போம். அந்த திரை சிலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும், பரிசுத்த ஸ்தலத்திற்கும், மகா பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தி கடைசில இன்னொரு இடத்துல இதே வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு எங்கன்னு காட்டுறேன். அல்லேலூயா. இந்த திரைச்சிலையுடைய வேலை என்னவென்றால், வைக்கப்பட்ட பொருட்களை காட்டிலும் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இவை இரண்டுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குவதற்கு இந்த திரைச்சிலை. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு, இப்போ இது பரிசுத்த ஸ்தலம்னு வைங்க, இது மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு இரண்டுக்கு நடுவில் ஒரு கேப், ஒரு டிஃபரன்ஸ். இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னைக்கு எத்தனை பேர் ரயில்வே கிராசிங் தாண்டி வந்திருக்கீங்க? ரயில்வே கிராசிங், ட்ரெயின் போகும்போது ரோட்ல நிப்போம்லங்க, என்ன குறுக்க பூந்து போயிருக்கீங்களா? போகக்கூடாது, எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன ட்ரெயின் வரும்போது என்ன கேட்டை போட்டுருவான், இந்த ரோடுக்கும் இதுக்கும் இப்போ சம்மந்தம் கிடையாது, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னோடனே நம்ம நிற்போம். ட்ரெயின் போனதுக்கப்புறம் திறப்பான். இங்கே அப்படிப்பட்ட ஒரு டிஃபரன்ஸு என்னன்னா, இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். நல்லா ஞாபகம், ஹோலி, மோஸ்ட் ஹோலி, ரெண்டுக்கு நடுவுலயும் டிஃபரன்ஸ். இப்போ இந்த திரைச்சிலையுடைய வேலையே இதுதான். திரைச்சிலையுடைய வேலை என்னவென்றால் டிஃபரன்ஸ். தி டிஃபரன்ஸ் ரெண்டா பிரிக்கணும், இதுக்கும் அதுக்கும். இப்போ இதை இன்னும் விவரமா நம்ம படிச்சோம்னா, மனிதன், தேவன், இந்த 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 இடம் இருக்கு பாருங்க, உடன்படிக்கை பெட்டி, மகா பரிசுத்த ஸ்தலம், அங்க தேவன் அசைவாடுகின்ற இடம், இங்க மனிதன். இவர்களுக்கு இடையே பிரிக்கப்பட்டதுதான் இந்த துணி. சொல்றது புரியுதா உங்களுக்கு? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு கேப், அந்த துணியை கொண்டு வந்தது. அங்க மனிதன், இங்க தேவன். ஜெபிக்கிறதா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நீ மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி ஜோமன்னுமே தவிர உள்ள நுழையக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும்னா எப்படிப்பட்ட ஆளா இருக்கணுமா? பரிசுத்தத்துல சிறந்தவனா இருக்கணும். அந்த காலத்துல இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சபைக்குள்ள போகும்போது கயிறு கட்டி அனுப்புவாங்க. பரிசுத்தமா இல்லைன்னா அடிச்சிரும், சத்தம் கேட்கலன்னா போனா மட்டும்தான் வெளியில வரும். பரிசுத்தமுள்ள ஆள்னா போயிட்டு உள்ள வந்துருவாங்க. ஆமாவா இல்லையாங்க? ரைட். இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இதுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நம்மளாம் இப்போ பல வருஷமா நம்ம இப்போ ஒரு திரைச்சிலை வைக்கல, ஆனா சபைக்குன்னு வந்தா தேவன் அங்கே, நான் இங்கே, நடுவில் டிஃபரன்ஸ், ஒரு கேப் இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையா? இன்னைக்கு தேவன்னா நீங்க எத்தனை பேர் இப்படி கை வைக்கிறீங்க? தேவன் அண்ணாந்து பாக்குறீங்களா இல்லையா? வானத்தை பாக்குறீங்களா இல்லையா? அவர் எங்கேயோ ஒரு வானத்துல தொங்கிட்டு இருக்கார் பாஸ்டர் அப்படின்றீங்களா இல்லையா? பொய் சொல்லாம சொல்லணும். தேவன் எங்க இருக்காருன்னு கேட்டா உடனே என்னமோ நாசால இவங்க உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே டெலஸ்கோப்ல பார்த்த மாதிரி 3ஆம் வானத்துல இருக்காரு. யார் சொன்னா உங்களுக்கு? முதல்ல எத்தனை வானம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை லேயர் இருக்கு தெரியுமா? நான் கேட்குறேங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ஞானமா 3ஆம் வானன்றீங்கல்ல, எனக்கு முதல்ல வானத்திலே எத்தனை லேயர் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஃப்ளைட் எத்தனாவது லேயர்ல பறக்குதுன்னு தெரியுமா? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்ற லேயர்ல பறக்குது ஃப்ளைட்டு. அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு, அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வானம் இருக்கு. இதுல எங்க வானத்துல 3ஆவது வானம்னு எனக்கு புரியல. ஆண்டவர் 3ஆவது வானத்துல முக்காடு போட்டு உட்காந்துருக்காரு பாஸ்டர், ஜபத்துல அங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஏங்க கொஞ்சம் புரிய வைங்க, லாஜிக்கலா கேட்க கூடாது. ஆண்டவர் அன்நேச்சுரலா பண்ணுவார். அதுதான் தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட. உடம்பு வாயிலே குத்தணும் போல இருக்கும், பெரிய குலோப் ஜாமா எடுத்து வாயிலே போட்டுறணும். அப்பாற்பட்ட என்ன
எல்லாவற்றையும் தெள்ளந்தெளிவா உங்க கண்ணுக்கு நேரம் வச்சிருக்காரு. நம்ம பார்க்காம எங்கேயோ ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டது எல்லாம் நான் படிக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். தேவன் எங்கேயோ இருக்காரு, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். அப்ப நம்ம சௌரியத்துக்கு தேவன் எங்கேயோ ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்கோம். ஹலோ, நம்ம சௌரியத்துக்கு தேவன் எங்கேயோ ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆளுக்கு இதை வச்சு வேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அங்க வந்துருவாரு, இந்த இங்க வந்துருவாருன்னு. மத்தையில இருக்கா இல்லையா? தேவன் அங்க வராரு இங்க வராருன்னு சொல்றவனா நம்பிராதேன்னு இருக்கு. எடுத்து காமிக்கணுமா வசனத்தோட? இன்னைக்கு நம்மளாம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்க, பாயிண்ட்டுக்கு வரும். நீங்களாம் யார்கிட்ட இருந்து வரீங்க? எங்க வீட்டுல இருந்து வரோம் பாஸ்டர், அன்பு நகர்ல இருந்து வரோம். இந்த ஒரு ஞானமான பதில் எனக்கு தெரியாதா? நீங்க யார்கிட்ட இருந்து வரீங்க? உங்க ஆத்மா யார்கிட்ட இருந்து வருது? பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உலக அதாவது தாயின் கருவறையில் தோன்றுவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்போ நான் தான் உன்னை அதுக்குள்ள போட்டேனே, தாயின் கருவறையில. இந்த தாய்க்கு நீ பறக்கணும், போய் பாடாப்படுத்தணும், நான் தான் அனுப்புனேனே உன்னை. ஆமா இல்லையா? அவர் தான் பார்த்தே அனுப்புறாரு. இப்ப இறந்த உடனே நம்ம ஆத்மாலாம் எங்க போகுது? அவர்கிட்டயே தான் திரும்ப போகுது. ஆமாவா இல்லையா? இதுல என்ன இடையில ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். அவர்கிட்ட இருந்து தான் வரோம், அவர்னால தான் வாழ்றோம், இறந்த உடனே அவர்கிட்ட தான் போறோம். இடையில என்ன டிஃபரன்ஸ் நான் கேட்கிறேன். இந்த டிஃபரன்ஸை யார் உருவாக்குனதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிஃபரன்ஸை மனுஷன் உண்டாக்குனானே தவிர தேவன் கிடையாது. நம்மளாம் இன்னைக்கு ஒரு திரைச்சிலையை போட்டு தேவன் அங்கே நான் இங்கே அப்படின்றதுனால தான் நீங்க ஜெபிக்கின்ற காரியத்துல உங்களுக்கே விசுவாசம் இல்லை. இன்னைக்கு பல பேர்ட்ட போய் நீங்க ஜோமன் நடக்குமான்னு தெரியலங்க, ஆண்டவர் கேட்டாரா இல்லையான்னே தெரியலன்றீங்க. அவர் இரவும் முழிச்சிருந்து பகலும் முழிச்சிருந்து உங்களை கண்மணி போல பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன வசனமா இருக்குது சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இந்த தர நீ தான். ரைட். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்புறம் நான் ஏன் உங்க ஜெபம் கேட்கப்பட்டான்னு கேட்டா தெரியல பாஸ்டர், ஆண்டவருக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. இதுல 2-3 பேர் மைக் டெஸ்ட் வேற பண்ணுவோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா? இப்போ ஒரு வெள்ளை புறா போகணும், பார்த்தா கருப்பு அண்டங்காக்கா போயிட்டு இருக்கும். என்ன பண்ணுவீங்க அப்போ? ஆண்டவரே மைக் டெஸ்ட் 1 2 3 செக் செக். நல்ல வேலை மெல்வின் ஆவிக்குரிய ரீதியா இல்லை, இல்லைன்னா ஆண்டவருக்கே சேட்டா காமிச்சிருப்பான் மெல்வின். டெஸ்ட் டெஸ்ட் மைக் டெஸ்ட். ஆண்டவரே இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி எவ்வளோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த வேலை தான் ஒத்துக்குவோம், தப்பே கிடையாது. நானே கேட்டிருக்கேங்க, ஆண்டவரே நான் ஜோமனது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? அவர் சொல்றாரு இரவும் பகலும் தூங்காம நான் கண் விழிச்சு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்டே போய் ஓஹோ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா நீங்க ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறதுனால என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா தெரியலையே, எத்தனை நாள் கழிச்சு வரும்னு தெரியலையே. இப்போ இந்த மூணாம் வானத்தை வேற சொல்லி கொடுத்துட்டாங்களா? அதனால நம்ம ஜனத்துக்கு பிளிப்கார்ட் டெலிவரியே தாங்க முடியாது. இந்த டெலிவரிக்கு ரொம்ப மண்டை வெடிச்சு போயிருது. பிளிப்கார்ட்டுக்காரன் 3 நாள்ல ஷிப்பிங் பண்ணி அவுட் ஃபார் டெலிவரின்னு கொண்டு வரதுக்குள்ளேயே 3 தடவை போய் பார்த்துரும் எங்க வந்திருக்கு. டேராடூன்ல வந்து இறங்கியிருக்கு, டேராடூன் எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். சத்தீஸ்கர்ல இருக்கு என் பார்சல். ஒரு 3 நாள் டெலிவரிக்கே. இப்போ உங்களுக்கு மூணாம் வானத்தை வேற சொல்லி கொடுத்து எப்படி நீங்களாம் நம்புவீங்க சொல்லுங்க? அதனாலதான் நம்ம ஜபம்லாம் நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நம்பவே மாட்டோம். எங்க இப்போ ஜபம் வந்துகிட்டு இருக்கோ இதுல ஒரு பகுதியில வந்து இந்த தேவதூதன் சண்டை போட்டான்னு இருக்கான் தெரியுமா? இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, எனக்கும் பைபிள் தெரியும், அதனால தான் நான் கேள்வி கேட்கிறேன். தேவதூதன் கொண்டு வந்து சேர்க்க சண்டையை போட்டான் அப்படின்னு இருக்கா இல்லையா? இப்போ அது ஒரு ஓரமா வச்சிருக்க வேண்டியது. நம்ம பார்சலுக்காக சண்டை நடக்குது போல. என்ன பெரிய பார்சல்ல கேட்டுட்டீங்க, 4 பருப்புக்கும் 5 வெந்தயத்துக்கும் ஒரு ஜபம். இது ஒரு பெரிய பார்சல், இதுக்கு தேவதூதன் அடிச்சுக்கிறாங்க அங்க. எப்பா
என்னமோ நீங்க என்னமோ லாசரு போய் உயிரோட எழுப்ப போய் கேட்ட மாதிரி ஃபீலிங்கை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மிஞ்சு போனா ஆண்டரே இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டணும், அனுப்பி விடுங்க அப்படின்னு. இதுக்கு இடையில என்ன இந்த கரண்ட் பில்லு வராம பண்றதுக்கு அங்க சண்டை நடக்குது ஆவிக்குரிய ரீதியா. எப்படிப்பட்ட ஒரு யோசனை பாருங்க. உங்களை மாதிரி கற்பனை திறன் உள்ள ஆட்கள் இருக்கவே முடியாது கிறிஸ்தவர்கள் மாதிரி. கிறிஸ்தவர்கள் மட்டும் கற்பனை திறனை பயன்படுத்துறாங்கன்னு வைங்க, உலகம் எங்கேயே போயிடும், 3ஆம் வானத்துக்கே பறந்து போயிடும் உலகம். அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்கள். உங்க கரண்ட் பில்லுக்காக 3ஆம் வானத்துல சண்டை நடக்காமா? அப்படி வரவிடாம பிசாசு தடுக்கானா உங்க கரண்ட் பில்ல? கரண்ட் நான் ஒன்று உண்மையான ஃபேக்டை நான் சொல்றேனே, கரண்ட் பில்ல பிசாசு தடுத்தான்னு வைங்களேன், பிசாசுக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கரண்ட் பில் வரலன்னு வைங்க, நீங்க பிசாசா மாறிடுறீங்க. பிசாசுக்கு பெரிய பிரச்சனை. இவன் எவன்டா நம்மளோட பெரிய ஆளா இருக்கான், நம்மளையே பாடாப்படுத்துறான். இன்னைக்கெல்லாம் நீங்க ரொம்ப பிசாசு ரொம்ப கொடியது பாஸ், கொடியது கொடிய வகையான பிசாசு. மனோன்மணி அம்மா மாதிரி தான் சொல்லணும், கொடிய வகையான பிசாசு. நான் உன்னை சொல்லவா, இந்த உலகத்துல கொடிய வகையான பிசாசு யார் தெரியுமா? மனுஷன். அவனை மாதிரி ஒரு பிசாசு வேற எவனுமே கிடையாது. ரொம்ப அனுபவப்பட்டதுனால நான் சொல்றேன். கொடிய வகையிலையும் கொடுக்கு முழிச்ச கொடிய வகை வந்தான். தேல் மாதிரி ஒரு கொடுக்கு வச்சு எப்படா எவனை கொத்தலான் இருக்கிற கொடிய வகையான பிசாசு மனுஷனானே தவிர எந்த ஜீவராசியும் கிடையாது. உண்மையை சொல்ல போனா மனசுல எந்த இதுவும் இல்லைன்னா பாம்போட கூட இருந்துட்டு போயிடலாம் போல, மனுஷனோட இருக்க முடியாது. அது கூட ஒரு 2 நாள் பார்த்துட்டு உசுன்னு சீரும், நம்ம எதுவும் பண்ணலையா அது பாட்டுக்கு போயிடும். ஆனா மனுஷன் கூடயே உட்காந்து எப்படா இவனை போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து கரெக்டா கழுத்துல பட்டக்கம் போட்டுருவான். ஆமாவா இல்லையா? கொடிய மிருகம் கொடிய பிசாசு யார்? மனுஷனா இல்லையா? சொல்லுங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க இன்னைக்கு பேயை பார்த்து பயப்படுறத மனுஷனை பார்த்து தான் பயப்படணும். சத்தியமாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பேய்ட்டு அடி வாங்கியிருக்கீங்க? உண்மையா பதில் சொல்லணும். பாஸ்டர் பேய் என்னை வந்து செவுட்லேயே அரைஞ்சிச்சுன்னு யாராவது ஒரு ரெக்கார்டு கொடுங்க. டிஜிஎஸ் ஐயா அப்படி சொன்னதில்லை, பில்லி கிரஹாம் சொன்னதில்லை, டிடி ஜேக் சொன்னதில்லை, ஸ்டீஃபன் ஃபுர்டிக் சொன்னதில்லை. ஏமா பெந்தகோஸ்தே நிலைநாட்டினாரே, அவர் பேர் என்ன எனக்கு டக்குன்னு மறந்துச்சு, ஸ்மித் விகில்ஸ்வர்த். தேங்க்யூ. அவர் எத்தனையோ பேரை உயிரோட எழுப்பினார் ரெக்கார்ட் இருக்கு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் கூட ஒரு புக்கில் எழுதல பிசாசினியை வந்து செவுட்லேயே அரைஞ்சிச்சுன்னு. இங்க யாராவது வாங்கியிருக்கீங்களா? வாங்கல இல்ல. கீரல் ஏன்னா நம்மலாம் அப்படி ஒன்று வச்சிருப்போமே, நல்ல நீல பல்லு பசு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்தது. என்ன இவங்க உட்காந்து க்ளோஸ் அப்ல பார்த்தாங்கல்ல, யாரும் கடி வாங்கல, கீரல் வாங்கல, அடி வாங்கல. ஆமாவா இல்லையா? ஏன்னா அது ஆவி, ஒன்றும் பண்ண முடியாது, உடம்பு கிடையாது. ஆனா உடம்பை கொண்ட பிசாசு ஒன்று இருக்கு இந்த உலகத்துல, கொடியமான பிசாசு மனுஷன். இன்னைக்கு நமக்கெல்லாம் சத்தியம் தெரிஞ்சதுனால இந்த மிருகத்தை எப்படி அடக்கணும், எல்லாத்தையும் எப்படி சரியா வைக்கணும்னு நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா இதை விட கொடிய மிருகம் எதுவுமே கிடையாது. இது எல்லா மிருகத்தையும் கொன்றும், எல்லா பறவையும் அடிச்சிடும், எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு கடைசியில் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கும் இந்த மிருகம். உண்மையை சொல்றேன் நான். இன்னைக்கு நம்மளுடைய ஜபங்களும் நம்மளுடைய விசுவாசமும் ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம தேவனை அங்க வச்சிருக்கனால. தேவன் அங்க வச்சு நடுவில் ஒரு திரைச்சிலையை போட்டு இங்க உட்காந்துருப்போம், தோத்திரம்னா நடக்காது. உங்களை யார் தேவன் அங்க வைக்க சொன்னார்? தேவன் சொன்னாரா நான் அங்க உட்காந்துருக்கேன்பா, உன்னை மேல் நோக்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு? தேவன் சொல்றார், உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் உன்னுடனே. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, சும்மா படன்னு சொன்னா பார்த்தா, உன்னுடனே, வித் மீ எவ்ரி சிங்கிள் டைம், எல்லா நிமிஷமும் அவர் எனக்கு கூடயே இருக்காராம். தமிழ்ல ஒருத்தர் அழகா சொன்னாரு, கடவுள் என்னைய பார்க்கல வைக்கலன்னு தயவுசெய்து நீ அழுவாத, அவர் உன் மேல இருந்து பார்வையை திரும்பிட்டு அவன் உயிர் போயிருந்தார். எவ்வளவு உண்மைங்க இது, எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். வேதத்துல இருக்கு, மண்டையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட அவர் கணக்கு வச்சிருக்காருன்னு இருக்கு. அவரை போய் நம்ம என்ன கேட்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நான் ஜெபம் பண்றது கேக்குதா, என்ன பாவம் பண்ணணும்?
ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸு வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த திரைச்சியில கிழிச்சு எரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், தேவன் எனக்குள்ள இருக்கான்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாருக்குங்க பயப்பட போறோம்? நான் அதுக்கு வரேன். இப்போ திரைச்சிலைன்றது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய கேப்பை உண்டாயிருச்சு. ஆமென். இப்போ முக்கியமா ஆதியாகமம் 1:26-27 வாசிங்க. ஏன் இது கிழிக்கப்படணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன் இந்த திரைச்சீலை கிழிக்கப்படணும் வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 1:26-27 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சரி, இங்க கொஞ்சம் கவனிங்க. அங்க 2 வார்த்தை இருக்கு, சாயல், ரூபம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஜோயலை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா மாதிரியே சாயலா இருக்கான் சொல்லுவோமா இல்லையா? சாயல். ஆமாவா இல்லையா? நீங்க எத்தனை பேர் ஹானாவை சொல்லுவீங்க என்னைய மாதிரியே இருக்கா அப்படின்னு? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணனை மாதிரியே இருக்கா, சாயல் அப்படியே இருக்கு, சாயல் சொல்லுவோமா இல்லையா? நீங்க நிறைய பேர் வந்து என்னை விருப்பத்துவீங்க தெரியுமா, அப்படியே பாஸ்டர் மாதிரியே இருக்கீங்கன்னு. எனக்கு கோங்கமா வரும். சோத்ரம் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. வெளியில காட்ட மாட்டேன். வந்து சொல்லுவீங்க அப்படி அச்சசல் சாயலா இருக்கீங்க பாஸ்டர், பெரிய அவார்டு கொடுப்பீங்க பாருங்க. சொல்றோமா இல்லையா? சாயல், ரூபம். ரூபம்ன்றது ஹைட் அண்ட் வெயிட். ஆமாவா இல்லையா? சாயல், ரூபம் 2 வார்த்தை இருக்கு. பிதாவோடைய சாயல்ல நம்ம உண்டாக்கியிருக்காரா. இப்போ இங்க யார் பிதாவோடைய சாயல்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். இங்க உட்காந்துருக்க யாரு பிதாவோடைய சாயல்னு எனக்கு கை காட்டுங்க. இன்னைக்கு இங்க எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மூக்கு இருக்கா இல்லையா? ஒரே அப்படியே வரைஞ்ச மூக்காவா இருக்கு. ஒருத்தருக்கு இப்படி இருக்கு, ஒருத்தருக்கு இப்படி இருக்கு, ஒருத்தருக்கு மூக்கே இல்லாம உள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? மூக்க விடுங்க, கண்ணுக்கு வாங்க. கண் என்ன எல்லாருக்கும் அச்சசல் ஒரே கண்ணாவா இருக்கு. ஒரு அம்மாக்கு கண்ணே வெளியில வந்துடும் போல அப்படி இருக்கு. வெளியில இருக்கு கண்ணே, ஒரு அம்மாக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, சைனீஸ் மாதிரி. இருக்கா இல்லையா? நீங்க ஞானதாஸ் அங்கிள் கட்டையா மீச வச்சிருக்காரு, எனக்கு என்ன மீச இருக்கா? நான் இவ்வளவு நீளம் முடி வச்சிருக்கேன். சைட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க. தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற ஆண்களை கொஞ்சம் பாருங்க. இருக்கா? முடி இருக்கா? ஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் அப்படியே அப்படியே இருக்க பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஒவ்வொன்றும் ஒரு சைஸ்ல இருக்கீங்களா இல்லையா? எம் பாஸ்டர், எம்லாம் விட்டுருவோம் பாஸ்டர். ஓகே, எக்ஸ்எல், XXL, XXL இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? என்ன ஒரே சைஸ்லயா இருக்கும்? ஒரே சைஸ்லயா இருக்கும்? இப்ப சொல்லுங்க, யாருங்க தேவனுடைய சாயலும் ரூபமா இருக்கும்? இங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப நம்மலாம் இயேசு கிறிஸ்து மாதிரில இருந்திருக்கணும்? கிடையாது. அவரை மாதிரி ஹைட்டாவா இருக்கும்? அவர் இடுப்பளவுக்கு தான் நம்மளே இருக்கோம். இதுல யாரு சாயலும் ரூபமோ? எல்லாரையும் நான் தேவனுடைய என்னுடைய சாயலிலையும் ரூபத்திலையும் படைச்சிருக்கேன் அப்படின்றாரு. இதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. அப்ப அர்த்தம் என்ன? இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும், 60 பேர் உட்கார்ந்து இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கு முடி இருக்கு, ஒருத்தருக்கு கம்மியா இருக்கு, எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒண்ணு காமனா இருக்கு. என்ன தெரியுமா? ஆத்மா. இருக்கா இல்லையா? இந்த மூச்சு விடுறீங்க பாருங்க, மூச்சு இழுத்து விடுங்க பாப்போம். ஆமாவா இல்லையா? இன்னும் 2 மூச்சு விட்டா நல்லதுதான், விடுங்க. வீட்டில தான் விட முடியல. இந்த ஆத்மா இருந்தா தான் அந்த உடல் செயல்படும். இந்த ஆத்மா இல்லைன்னா அந்த உடல் பேர் என்ன? பூத உடல். தூக்கி பாடம் கட்டிடுவாங்க. இதுதான் தேவனுடைய சாயல். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சைனீஸ்காரன் எடுங்க, ஜப்பான்காரன் எடுங்க, என்ன வித்தியாசம் இருந்தாலும் அவனுக்கு எனக்கு இருக்கிற ஒரே காமன் விஷயம் என்ன? சோல். சோல், ஆத்மா, தேவனிடமிருந்து வந்த ஆத்மா. ஹலோ, 2:17 வாசிங்க. 2:7 வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, பிதாவாகிய தேவன், அததான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். Excuse me, ladies and gentlemen, this is for your kind information.
Your soul is not yourself, it is from God. God. உங்களுடைய குறிப்புக்கு அவருடைய பேர் அப்பா பிதா. அவர் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். அதுவே இன்று என் மூச்சாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? அதனாலதான் இந்த மூச்சு அவரிடம் போன உடனே மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே திரும்பியது. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த மூச்சு யார்கிட்ட இருந்து? அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன பகுதிங்க. நானு ஹலோ, அவர் இவ்வளவு பெரிய மகத்துவத்தில் இருக்காருன்னா அவருடைய சின்ன ஒரு சுவாசத்தை எனக்குள்ள ஊதுறாரு. அதோடைய சாயல் ரூபம் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. பரிசுத்தமா விசுவாசமா அவருடைய சாயல் அவருடைய ரூபம் எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த மண்ணை சபையா மாத்தி இந்த ஓடிட்டு இருக்க இந்த சாயலை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த வாழ்க்கையோட முக்கியத்துவமான நோக்கம். அல்லேலூயா. ஆமே. சாயல் பாருங்க, சாயல் ரூபம். இன்னைக்கு யாராவது வந்து உங்கள்கிட்ட நீ தேவனுடைய சாயல் இல்லைன்னா போட அப்படின்ட்டுருங்க. இந்த மூச்சு ஓடுதுன்னா அது அவருடைய சாயல்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மூச்சு அவருடைய சாயல் சிஸ்டர், நீங்க அவருடைய சாயலா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் என்ன சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆத்மா அவருக்கு சொந்தமானது, எனக்குள்ளது கிடையாதுங்க, அவருக்கு சொந்தமானது. அவர் இந்த மூச்சை இந்த மண்ணினால் உருவாக்கி மூச்சைய நாசியில ஊதி எனக்கு ஒரு மூளையை கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இத? இப்போ எந்த டிஃபரன்ஸுமே இல்லைங்க. ஆதாம் ஏவாளை படைச்ச போது நாசியில ஊதி எந்த நல்லது கெட்டதுன்னு தெரியாம இருந்தாங்களா இல்லையா? தேவனுடைய சாயலை அப்படியே தண்ணியில பார்த்த மாதிரி தெளிவா எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷனா இருந்தாங்க ஆதாம் ஏவாள். எந்த மாறுபாடே இல்லை. யாருங்க தேவன் அப்படின்னா ஆதாம கை காட்டினீங்கன்னா தேவன்? ஆமா இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. சரி, ஒரு சீக்ரெட் நான் கேட்கிறேன். ஆதாம தூங்க வச்சு ஆண்டவர் எலும்பு எடுப்பாரு, ஆமாவா இல்லையா? ஏவாளை செய்யறதுக்கு ஆமாவா இல்லையா? அப்போ வந்து இந்த மயக்க ஊசிலாம் கிடையாது, அப்படிதானங்க? தயவுசெய்து தேவன் வந்து அப்படியே வந்து தேவன் மயக்கிட்டாரு பாஸ்டர், ஒரு மயக்கம், அதெல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க. பி பிராக்டிக்கல். எலும்பை எடுக்கிறாரு, ஒரு ரத்தம் கூட சொட்டலை. ஹலோ, ஒரு ரத்தம் கூட சொட்டவில்லை பாஸ்டர். ஆண்டவரால் என்ன இல்லை? பிராக்டிக்கலாக பேசினா அங்கே ஆதாமும் தேவனும் ஒரே சாயல் ஒரே ரூபமாக இருந்ததுனால ஆதாம் ஒளியாக இருந்தான். அவனுக்குள்ள அப்ப ரத்தம் ஓடலை. he was light. அல்லேலூயா. அதனால தான் அவனுக்குள்ள விட்டு எடுக்கும் போது இந்த ரத்தம் வரவே இல்லைன்னா அப்படி ஒரு காரியமே கிடையாது அவனுக்குள்ள. ஆனா எந்த நிமிஷம் பாவம் செஞ்சானோ அதே நிமிஷம் அவனுக்குள்ள ரத்த ஓட்டத்தை கொடுத்து, ஏங்க இன்னைக்கு டேஞ்சருக்கும் உங்க ரத்தத்துக்கும் ஒரே கலர் இருக்கு? செஞ்ச தவறுக்கு ரத்தம் இன்னைக்கு என்ன கலர்ல ஓடிட்டு இருக்கு? பதில் என்ன? நீல கலர்ல ஓடுது. என்ன அவதாரா நீங்க? சிவப்பு கலர்ல தானே ஓடுது. டேஞ்சர். யூ ஹவ் மேட் எ மிஸ்டேக். ஒவ்வொரு தடையும் ரத்தம் வரும்போது நமக்கு ஞாபகம் வரணும், செஞ்ச தப்பு இன்னைக்கு அப்படின்னு. மனுஷனுக்கும் தேவன், ஆதாம் ஏவாள் தேவன் மூவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம கிளீனா இருந்தாங்க. இடையில எந்த திரைச்சிலையும் கிடையாது. எந்த நிமிஷம் பழத்தை சாப்பிட்டு நல்லது கெட்டது தெரிஞ்சதோ கேப். ஆனா இயேசு கிறிஸ்துவ அனுப்பி சபைகளை திரும்ப கொண்டு வந்து என்ன திரைச்சிலை, ஒரு மனுஷனா பிறந்த உடனே நல்லது கெட்டது எல்லாம் தெரிய வருது. ஆமா, ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த சாபம் பிடிச்ச இந்த உடலை மீண்டும் சபையா மாத்திட்டா அந்த திரைச்சிலையை கிழிச்சிடலான்றதுதான் பிதாவானவருடைய ஒரே நோக்கம். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அனுப்பி கையினால் கட்டப்பட்டதை உடைச்சி இதை நான் சபையா கட்டி இதுக்குள்ள ஒரு திரைச்சிலை இருக்கு பாருங்க. தேவன் நான் வித்தியாசம், அதை கிழிச்சு எறிஞ்சிட்டாருன்னு வைங்க, தேவனுடைய ஊழியம் முடிஞ்சது. ஈஸி அண்ட் சிம்பிள். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இன்னும் தெளிவா கிளியரா நான் சொல்றேன். இன்னைக்கு மெர்சன் குயிக்கா வாங்க. மெர்சன் அந்த அந்த அதை கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு நமக்கு அதான் திரைச்சிலை. எடுத்துட்டு வாங்க, அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க, மீதி அப்புறம் எடுத்துக்கலாம்.
யாராவது என்ன வீட்டில் உள்ள போர்வையை எடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் திரைச்சீலை தைச்சி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு திரைச்சீலை கொண்டு வந்து காட்டுறதே பெரிய விஷயம். என்ன மாதிரி சார்? ரைட், ஓகே. சாமியல் பாய் வாங்க. எப்படி அட்வான்ஸாக வந்து உட்காந்து கை தட்டுங்க சாமியல் பாய்க்கு. எஸ், இப்படி பயந்துருங்க. ஒருத்தர் இப்படி வந்துருங்க, நீங்கள் இங்கிட்ட வந்துருங்க. அப்படி பிடிங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. எஸ், ஓகே. சி, நான் அங்கே தேவன். என்ன பாஸ்டர் 2 பேரா இருக்காங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஒருத்தர் ஆவியானவரா, ஒருத்தர் தேவனா இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ரைட். மனுஷனா பிறந்த உடனே தேவன் அங்கே, நான் இங்கே. இந்த திரைச்சீலை என்னன்னு உங்களுக்கு சொல்லவா? பாஸ்டர், என் வாழ்க்கையில திரைச்சீலை இல்லையே. இருக்கு. உங்க பெயர், உங்க அட்ரஸ், விலாசம், காஸ்ட், மதம், எந்த நாட்டை சேர்ந்தவன், இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திரைச்சீலை. நீங்க யாருங்கன்னு கேட்டா நான் ஆண்டவர்னு சொல்லுவீங்களா? கல்லெறிஞ்சு நாங்களே கொண்டுருவோம். நான் சொல்றதுனாலதான் உங்களுக்கு கோங்கோமா வருது. ஆனா அதான் உண்மை. நான் என்ன பண்ண முடியும்? நீங்க உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை பத்தி டீடைல்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னா, என் பேரு இது, நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த ஊரை சார்ந்தவன், முசலம்பட்டியை சார்ந்தவன், இதெல்லாம் எழுதுவோமா இல்லையா? எழுதி இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு டீடைல்டு லிஸ்ட். இது போக இது மட்டும்தான் இந்த திரைச்சீலைன்னு பார்த்தா இதுல உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கு. ஹலோ, கோபம் வர்றது, எரிச்சல் அடைகிறது, சாபம் விடுறது, சாந்தமா இருக்கிறது, பொறுமையா, இது எல்லாமே இதுல இருக்கு. இது இப்போ தேவன் அங்க உங்களை ஒரு நிமிஷம் விடுங்க சாமியல் பாய். உங்களை எப்படி உருவாக்குனார்னா எந்த டிஃபரன்ஸ் இல்லாம உருவாக்குனார். தேவன் நீங்களும் அப்படியே கிளீன் ரிஃப்ளெக்ஷன். கொஞ்சம் அதுக்கு தான் முடிய வைக்க சொன்னேன். ஒரே மாதிரி இருந்திருக்கும் புரியறதுக்கு. ஓகே, ஃபைன். ஒரே ரிஃப்ளெக்ஷன். இவருக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை, அப்படியே எக்ஸாக்டா இருந்தது. அப்படிதான் மனுஷனை தேர்ந்தெடுத்து ஒரு வயிற்றுல போட்டு அனுப்புறாரு. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளதான்? குழந்தைகளுக்கு உடையது. சிறு குழந்தைகளுக்கு எது போல இருக்கணுமா தேவனுடைய ராஜ்யத்தை அடையிறதுக்கு? வயசான ஒரு கிழடு கட்டையா இருக்கணும் பாஸ்டர். சிறு பிள்ளை போல இருங்கள். ஏன் சிறு பிள்ளையை போல இருக்கணும்? நீ எத்தனை தடவை நீ இந்த மதம் சொன்னாலும் போயிட்டு இருப்பான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நான் ஒரு சிறு பிள்ளையா இருந்தேன். என்னைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டேன். சத்தியம் போய் சொல்லலை, நடந்தது. எங்கள் அம்மா வந்து பெருமைப்படாமல் அழுதுட்டு போயிருக்காங்க. இந்த வயசுலேயே ஒரு தாவிதான் இருக்கானே நினைக்காம எங்கள் அம்மா அழுதுகிட்டே போயிருக்காங்க. அப்படிப்பட்ட செயல் நான் செஞ்சுட்டேன். ஸ்கூலில் போய் சேர்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இடையில ஒரு ஸ்கூலுன்னு ஒன்று வந்தது பாருங்க. அங்கே உள்ள கல்லெல்லாம் எடுத்து கூழாங்கல்லாம் எடுத்து இருந்த கோழியாத்தெல்லாம் வீழ்த்திடணும்னு வீசிட்டேன். அப்புறம் சரியாயிட்டேன். திரைச்சீலையை போட்டாங்க அடுத்த ஒரு 14 வருஷத்துக்கு. நோ கனெக்ஷன். எந்த கனெக்ஷன் இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களை ஏன் சொல்றோம்னா, அவன் ஒரு நிமிஷம் கோபப்படுவான், அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருப்பான். இன்னைக்கு ஒரு குழந்தைய வேணும்னு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பலாம் கிள்ளி விட்டுருங்க நல்லா, வேணாலும் அடுத்த நிமிஷமே உங்க மடியில் ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கோம். நீங்க தான் அடிச்சிங்க, உன் மேல வஞ்சம் கொள்றேன் நானு, உன்னை நான் திரும்ப கிள்ளுவேன்லாம் பண்ணாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? குழந்தைய பாருங்க, பரிசுத்தமா நீட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா. ஏன்னா தேவனுக்கு அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆமாவா இல்லையா? ரெண்டாவது, குழந்தைங்க சொன்னா எல்லாரும் நம்பிரும். ஏன்னா என்ன சொல்லுவான்? குழந்தைகள் பொய் சொல்லாது. கரெக்டா? குழந்தைகள் பொய் சொல்லாது. தேவனுடைய எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷனா இருப்போம். ஆனா ஒரு குழந்தை வளர வளர புடி, இந்தா நீ ஸ்கூலுக்கு போ, உன் பேர் இது, உங்க அம்மா அப்பா இது, நீ இந்த ஊரை சார்ந்தவன், நீ இந்த மதத்தை சார்ந்தவன், கிறிஸ்துவ தொழுகிறது கொள்ற, அவனெல்லாம் நீ எதிர்த்து ஒதுக்கிறு, நீ இப்படிப்பட்டவன் அப்படின்னோடனே அவன் இந்த ஒரு சர்க்கிள்லேயே வளர்ந்துட்டு இருப்பான். ஒரு திரைச்சிலையே ஆண்டவர் அங்கே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, இங்கே வளரும் போதே கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு, உலகத்தில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறானோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு
தேவனுக்கும் இவனுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடுறதுனால தான் இன்னைக்கு தேவ பக்தியோ தேவ பயமோ தேவனை பற்றிய ஒரு நல்ல விசுவாசமோ யாருக்கும் சபையில கிடையாது. எங்க கூப்பிட்டு சொன்னாலும் நான் சொல்லுவேன், இதுதான் உண்மை. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இன்னைக்கு எவ்வளவு பெரிய திரைச்சிலே நீங்க கிழிச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவு பெரிய திரைச்சிலே மாட்டி வச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட சொல்றேன், தேவன்ட்ட அப்ரோச் பண்ணுங்க. நீங்க தேவனிடம் இருந்து வரீங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்துமா நீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு தகுதி இல்லைங்க, நான் இந்த பாவம்லாம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு பெரிய திரைச்சீலை மாட்டி வச்சிருக்கீங்க நீங்க. இந்த திரைச்சீலை உங்களுடைய குணாதிசயம் மட்டும் இல்லை, கடந்த வாழ்க்கை எதிர் வாழ்க்கை எல்லாத்தையும் கொண்டு ஒரு கேப்பு. ஆனா இத முதல்ல உடைச்செறிஞ்சவர் யாருன்னு நான் சொல்லவா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 18 வருஷமா என்ன பாஸ்டர் பண்ணாரு? 18 வருஷமும் தன் நசரேயனாகிய இயேசு இல்லை என்பதையும், இந்த தாய்க்கு நான் பிறந்தவன் இல்லை என்பதையும், யூத குலத்தை நான் சேர்ந்தவன் இல்லை என்பதையும், நான் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவன் இல்லை என்பதையும் எல்லாத்தையும் ஒட்டச்செறிஞ்சு இந்த திரைச்சீலை கிழிச்சவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, நானும் பிதாவும். அதே இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறவன். அப்போ நம்மளாலையும் பிதாவோட ஒன்றாக முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒன்றாக முடியும். ஏன்னா அங்க இருந்து தான் நான் வந்திருக்கேனே. எனக்கு இதுக்கு எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. என்ன, இந்த திரைச்சிலை ஒண்ணுதான் இடையில. ஆமா தானே? தேங்க்யூ. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இதை கிழிச்சு எரிஞ்சதுனால தான் தனக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருந்தது. இறந்தவனெல்லாம் அப்படி தலித்தா குமினோனே எந்திரிச்சு உட்காந்துச்சு அந்த பிள்ளை. ஏன்னா தனக்குள்ள அந்த ஜீவ நதி புறப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. தண்ணீர் ஏன் திராட்சரசமா மாறினுச்சு? எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல மாறினுச்சு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவரும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை, வார்த்தை இருந்தது, தேவனோடு இருந்தது, தேவனாய். இயேசு கிறிஸ்துட்ட இருந்து பேசும்போது எல்லாம் செயல்படுதா இல்லையாங்க? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அவரும் பிதாவும் ஒன்றா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை வருஷ காலகட்டத்தில் நம்மளால ஏன் அற்புதம் செய்ய முடியலன்னா, the difference, திரைச்சீலை மிக பெருசாக கிழிக்கப்பட்டிருக்கு. சரி பிடிங்க. எஸ், இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. இப்ப இந்த முதல் வார்த்தை மட்டும் ஃபோக்கஸ். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். எங்க தேடுறதுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவே யோவான் 3 நிக்கோதேமுட்ட பதில் சொல்லியிருக்காரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இஸ் வித்தின், உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னது, ஐயா நீ தேவனை சபையில போய் தேடுறது, வானத்துல தேடுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்குள்ள நீ தேடும் போது இந்த ஆத்மாவை நீ கண்டுபிடிப்ப பாரு, இந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டுரும், நீயும் தேவனும் ஒன்றாயிருவீங்க. இதுதான் சத்தியம், பிடிச்சிக்க அப்படின்னு கையில கொடுத்தார். அதனாலதான் சொன்னாரு, கல்லினால் கட்டப்பட்டதை உடைப்பேன். யார் யாரெல்லாம் தேவன் அங்க வர்றாரு இங்க வர்றாருன்னு சொல்றாரா, நம்பாத. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் காற்றை போன்றது, எங்கிட்டு இருந்து வருது எங்கிட்டு போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. சொல்லியிருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? யோவான் 3 இருக்கு, நீங்க வேணா வீட்டுல போய் பாருங்க. இன்னைக்கு பிடிங்க, திரைச்சீலையை மட்டும் போட்டது இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணிட்டோம். என்ன தெரியுமா? ஜோயல் வாங்க, அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துட்டு வாங்க, ஒரு பக்கெட்டையும் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கெல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க ஜோயல். இன்னைக்கு நீங்களும் நான் என்ன தெரியுமா பண்றோம்? மனுஷனா தேவனுக்கும் நமக்கும் ஒரு கேப்பை கிழிச்சோமா? ஆமாவா இல்லையா? கிழிச்சிட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? இங்க நின்று இது ஏன் தேவன், இது உன் தேவன், நீ அப்படி கூப்பிடக்கூடாது, நீ இப்படி கூப்பிடக்கூடாது, சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஹலோ, போன வாரம் 1 கொரிந்தியர் வாசிங்களா இல்லையா? கிரியைகள் வேறு வேறு, தேவன் ஒருவரே. ஆமாவா இல்லையா? கை வலிக்குதுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கீழே இறங்கி பிடிங்க. ஏன் அதை வச்சு மூடிக்கிட்டு வேதனை அப்படியே கஷ்டப்பட்டு அப்படிலாம் துன்பப்பட வேண்டாம். கையை கீழே வைங்க, நான் பார்த்துக்கிறேன். இதை கிழிச்செறிய சொன்னா நீங்க இதை நல்லா டைட்டா போட்டுட்டு இங்க நின்று இவருக்கு நீங்க பாரு, இது அது என்ன பேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, அவர் ஏன் தேவன், அவர் ஓன் தேவன் இல்ல இல்ல, அவர் எனக்கு தான் தேவன். ஒருத்தர் மகாதேவான்னு சொல்ல, இவங்க இறைவன் சொல்ல, ஒருத்தர் கர்த்தர் அப்படின்னு சொல்ல,
இங்க நின்று மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க. தேவனை இங்க தேடி திரும்பு அப்படின்னா நீங்க வெளியில சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? அருமையா. காட் பிளஸ் யூ மெர்சன். எந்த கம்பெனில இருந்து காப்பி ரைட்ஸ் போட்டுறாதீங்க, நல்ல விஷயம் தான் இது. இது பேர் என்ன? அக்வாமேன் பேர் போட்டிருக்கு. இது அக்வான்னு போட்டிருக்கு, விவிஎம் அக்வா. இது பிஸ்லரி. ஏமா பாட்டில் வச்சிருக்கியா? பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில். எஸ். ஃப்ளாஸ்க் யாராவது வச்சிருக்கீங்களா? கொடுங்க ஆண்டி. சின்ன ஃப்ளாஸ்கா கொடுங்க, பெருசா அபாரமா வேண்டாம். அபாரமா சின்ன ஃப்ளாஸ்க் இல்லையா? தட் ஸ்மால் ஒன். ஹேனா கொஞ்சம் வாங்க. ஹேனா ஸ்டேஜுக்கு வாங்க. வாங்க அப்படியே மேலே ஏறுங்க. வாங்க, பள்ளத்தாக்குல இருந்து தூக்கிடுறேன். வாங்க சொல்லுங்க. அக்வாமேன், ஃப்ளாஸ்க்கு, some kind of Tupperware, பிஸ்லரி, கிங்ஸ்லி, கிங்லே இருக்கா? எத்தனை பிராண்ட் இருக்கு? இருக்கா? ஜோயல் இப்படி வாங்க, அந்த டப்பா நீட்டுங்க. தண்ணி தானே இருக்கு, ரொம்ப எடுக்க மாட்டேன். நல்லா கவனிக்கணும். இப்போ எதை ஃபர்ஸ்ட்ல ஊத்துனா செகண்ட் ஊத்துனா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளாஸ்க்கு, டப்பர்வேர், நெக்ஸ்ட் பிஸ்லரி, அக்வாமேன், விவிஎம் அக்வா. ஓகேவா? எத்தனை டைப் போயிருக்கு? 1 2 3 4 5 டைப்ஸ் போயிருக்கு. எந்திரிச்சு நின்று யாராவது ஒருத்தர் அக்வாமேன் எங்க இருக்குன்னு காமிங்க. பிஸ்லரி, டப்பர்வேர், மேக் த டிஃபரன்ஸ். கமான், ஸ்பாட் த டிஃபரன்ஸ். யாராவது ஒருத்தர் தைரியம் உள்ள ஆள் எந்திரிச்சு நின்று, பாஸ்டர் இந்த இடத்துல அக்வா இருக்கு பாஸ்டர், இது பிஸ்லரி, இது இது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லுங்க. யாராவது ஒருத்தர்? நோ டிஃபரன்ஸ். சி, இது எந்த வாட்டர் பாட்டில் இருந்து வந்தாலும் இது என்னது? வெறும் தண்ணி. சரியா? ரைட். அதே வாட்டர் பாட்டில் பிடிங்க ஸ்ட்ரைட்டா. கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லிம், ஜெயின், புத்திஸ்ட் எல்லாரையும் உள்ள ஊத்தி இருக்கு. இதுல யார் யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது என்னது? எல்லா வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயும் இருக்கிறது என்னது? வெறும் தண்ணி. ஆமென். ஆனா நீங்க, இவர் 6 அடி 7 அங்குலம் கொண்டவர், இவர் கிறிஸ்தவர், இவர் இந்த ஊரை சார்ந்தவர், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், இவருக்கு ஒரு பட்டம், ஒரு திரைச்சீலை, அவருடைய குணங்கள், குணாதிசயங்கள், இவர் இந்து, இவர் இப்படி, இவர் அப்படின்னு, இவருக்கு, இவர் முஸ்லிம், இவர் ஜெயின், இவர் புத்திஸ்ட், எல்லாருக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி, ஒரு கேஸ்டை உருவாக்கி, எல்லாத்தையும் உருவாக்கி, இன்னைக்கு தேவனை கண்டுபிடிக்க சொன்னா இங்க நின்று தேவன் என்னோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த 5 வாட்டர் பாட்டில்ல எது உண்மையான தண்ணின்னு சொல்லுங்க. எது உண்மையான தண்ணி? ஞானவான்களே, people who speak logically, people who don't want to speak logically, come on. 5 வாட்டர் பாட்டில், 5 வாட்டர் பாட்டில் முன்னாடி காமிங்க. 5 வாட்டர் பாட்டில் எதுங்க தேவன்? எது உண்மையான தண்ணி? எல்லாமே ஒரே தண்ணி தானே? எல்லாமே ஒரே தண்ணி தானே? பாட்டில் சைஸ் மாறட்டும், பாட்டில் கலர் மாறட்டும், பாட்டிலோடைய பிராண்ட் மாறட்டும், ஏன் விலை கூட மாறும். ஆமாவா இல்லையா? ஆனா தண்ணி ஒரே தண்ணி தானே? ஆமாவா இல்லையா? நீங்க அது மாதிரி தானே? ரொம்ப சிம்பிள். இந்துவா உடம்பா இருக்கட்டும், முஸ்லீம் உடம்பா இருக்கட்டும், கிறிஸ்தவ உடம்பா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒருத்தர் தானே. இந்த கிரியைகள் வேற வேற இருக்கலாம். இதை ஒரு மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணலாம், இதை ஒரு மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணலாம். கிரியைகள் வேற 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 ப்ராசஸ்ல செய்யப்படலாம் பாட்டெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி ஒண்ணுதான். இன்னைக்கு உடம்பு வேற வேற வேறையா இருக்கலாம், ஜாதிகள் வேற வேறையா இருக்கலாம், ஜனங்கள் வேற வேறையா இருக்கலாம், நிறங்கள் வேற வேறையா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கர்த்தர் ஒருவரே. கிரியைகள் வேறு வேறு, கர்த்தர் ஒருவரே. ஆமென். நீங்க மட்டும் போயிருங்க, திரைச்சீலையை கொண்டு வாங்க. அல்லேலூயா.
இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, நான் பெற்ற ஞானஸ்தானத்தை நீங்களும் பெறுவீர்கள். எப்போ ஞானஸ்தானம், எப்போ இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த ஞானஸ்தானம் பெற முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெற்றார்? மூழ்கி எந்திரிக்கிறாரு, புறா வந்து உட்காருது, உடனே வானம் திறக்கப்பட்டு பிதாவானவர் என்ன சொல்லுகிறார்? இவரே என் நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஏன்? 18 வருஷம் இது எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இந்த மாம்சம், இந்த வித்தியாசம், உடல், தாய் தந்தை எல்லாத்தையும் அழிச்சு தேவனோட தேவனா ஒன்றானதுனால தேவன் சொல்றாரு, இவன் மேல் பிரியமா இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லப்பா, என்னுடைய அச்சசல் சாயல் அவரு. சொன்னாரா இல்லையா? அதனாலதான் மகன் கூப்பிட்டாரு. ஆமா தானே? ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பெற்ற ஞானஸ்தானத்தை நீங்களும் பெறலாம். அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க இந்த வேறுபாடுகள், இந்த வித்தியாசங்கள், கோபங்கள், தாபங்கள், இது எல்லாத்தையும் இன்னைக்கு திரைச்சியிலே 2 கிழிச்சு எறிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, நீங்களும் பிதாவும் ஒன்றாயிருவீங்க. நீங்க பிதாக்குள்ள வாழ்வீங்க. இறந்த பிறகு பிதாவிடத்துக்கே போய் சேர்ந்துருவீங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஏன் உண்மையான இன்னைக்கு சன்னியாசிகள் இருக்காங்க, ஹிமாலயா பக்கத்துல வந்து யோகிக்கள் உட்காந்துருக்காங்க, ஏங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்காங்க வாழ்க்கையை பத்தி? ஒரு மிகப்பெரிய சிங்கத்தை போய் முன்னாடி நிறுத்துங்க, அசைய கூட மாட்டாங்க. ஓ சிங்கமா? ஏன்? இன்னைக்கு நம்ம ஒரு கருப்பாம்பூச்சிக்கு ஃப்ளைட் ஏறிடுறோம். ஹலோ, கருப்பாம்பூச்சிக்கு முதல் வானத்துல இருக்க ஃபேன்ல தொங்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஆள் பார்க்க அப்படி இருக்கும். ஒரு சின்ன சுண்டெலிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூல் மேல நின்றுட்டு இருக்கும். ஏன்? ஆனா இன்னைக்கு யோகிகளும் சன்னியாசிகளும் எவ்வளவோ குளூர்ல கொஞ்சம் கூட அசைவே இல்லாம ஏன் உட்கார்ந்துருக்காங்க? எந்த பயமும் இல்லை. யார் எப்போ சோறு தருவான்னு தெரியாது, யார் எப்போ தண்ணி தருவான்னு தெரியாது. எந்த பயமும் இல்லாம ஏன் உட்கார்ந்துருக்காங்கன்னா, இந்த திரைச்சிலை கிழிச்சு எரிஞ்ச உடனே தேவன் ஒன்றாயிடுறாரு. அப்போ அவங்களால வசனத்தை தைரியமா சொல்ல முடியும், தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது என்னை ஏற்று நிற்பவன். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு கிறிஸ்தவனான்றத காட்டிலும் தேவன் பிதாவானவருக்கு மகனா நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? இந்த உலகத்துல முக்கியத்துவமான நோக்கம் என்ன? பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த மாயை, சாலமன் எழுதினது இதுதான், மாயை மாயை, இத கிழிச்சு எரிஞ்சிட்டா நானும் பிதாவும் ஒன்றாயிருப்போம். அவருடைய வெளிச்சம் எனக்குள்ள வெளிச்சமாயிரும். நான் உலகுக்கு வெளிச்சமா இருக்கும் போது மற்ற எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு நான் வழிகாட்டியா இருப்பேன். நீங்க உலகிற்கு வெளிச்சமாயிருங்கள், உலகிற்கு உப்பாயிருங்கள். இதுதான் மேட்ரு. அல்லேலூயா. இந்த திரைச்சீலையை என்னைக்கு நீங்க தேங்க்யூ பாய்ஸ் தேங்க்யூ கிழிச்சு எறிகிறீங்களோ, எஸ், அப்போதான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். இன்னைக்கு இந்த ஒரு திரைச்சீலை இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? தேவன் அங்க இருக்கார், நம்ம இங்க இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுடைய சந்தோஷமும் சமாதானமும் என்ன ஒரு நிலையில நிக்குதுன்னா, ஒரு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் தேவன் எனக்கு சந்தோஷமும் சமாதானம் தருவார். இல்ல, சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், மற்ற 9 கனிகளும் உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி ரெடியா இருக்கு. நீங்களும் நானும் அதை பார்க்க மாட்டேன்றோம், நீங்களும் நானும் அதை அனுபவிக்க மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் சந்தோஷம்லாம் ஒரு காரியத்தை ஒருத்தரை சந்தோஷப்படுத்தினாதான் சந்தோஷமா இருக்க முடியும், ஒருத்தருக்கு உதவி செஞ்சாதான் தியானம், அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர இதை கிழிச்சிட்டாலே எப்பவும் சந்தோஷத்துல நிரம்பி இருப்போம். ஒரு உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இன்னைக்கு பைபிள் எத்தனை பேர் வாசிப்பீங்க? எல்லாருமே வாசிப்போம். ஒரு நாள் சும்மா ஒரு ஆர்வமா எடுத்து இதுல என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு 20 நிமிஷம் போன மாதிரி தான் இருக்கும். கண்ணை அப்படி தூக்கி பாருங்க, 3.5 மணி நேரம் போயிருக்கும். ஹலோ, நான் போய் சொல்றேனா? இல்ல, எத்தனை பேர் இதை அனுபவப்பட்டிருக்கீங்க? உட்காந்து ஒரு வசனம் வாசிக்கலான் இருக்கும், அது ஆர்வமா போக 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 அது நிறுத்த முடியாம வாசிச்சுட்டு டைமை பார்த்தா 3.5 மணி நேரம் போயிருக்கும். ஆமாவா இல்லையா? நேரம் போறதே தெரியல பாஸ்டர். ஆண்டவருடைய சமூகம் அவ்வளோ இனிமையா இருந்தது. அதுதான் உண்மை, அதுதான் அவர் சமூகம். நேர காலம், நீ யாரு, உன் கவலை, உன் கடந்த வாழ்க்கை என்ன, நீ என்ன பாவம் செஞ்ச, நீ எப்படி இருந்த, இது எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டு அவர் சமூகத்துல வந்து வெறுமனையா உகந்த பாத்திரமா, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன், வெறுமனையா உடஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல,
நல்ல பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கையில ஒப்பு கொடுத்து அவரோட ஒன்றா இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் நீங்களும் நானும் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிற உண்மையான பொருள். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரலாற்றில் ஏன் இவ்வளவு சிறந்த ஒரு மனிதரா இருக்காருன்னா இதை கிழிச்சு எரிஞ்சதுனால தான். நம்மளாம் நினைப்போம் 18 வருஷம் இங்கேயோ ஒளிஞ்சிருந்தார். இல்ல, 18 வருஷமும் கடுமையான பயிற்சி. ஒன்றும் இல்லைங்க, உட்காந்துருக்கீங்க, அழகா உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி கொஞ்சம் அமைதியா இருக்க பார்ப்போம். எதுவுமே யோசிக்காம கொஞ்சம் அமைதியா இருக்க பார்ப்போம். எவ்வளோ நேரம் அமைதியா இருக்கீங்கன்னு பார்ப்போம். தூங்கிட வேண்டாம். ஹலோ, இந்த எல்லாரும் முடிச்சிட்டாங்க, யாரோ கூப்பிடுறாங்க, பாத்தீங்களா இல்லையா? சரி, இப்போ நான் கூப்பிடுற வரைக்கும் அமைதியா இருக்க நீங்க முயற்சி பண்ணீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா இல்லையாங்க? பேசிக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? ஆமா, இப்போ சர்ச்சு முடிஞ்சோடு நம்ம சீக்கிரம் போகணும், மணி வேற 8:30 ஆயிடுச்சு, நம்ம கேப்ல பார்த்தோம் பாஸ்டர் நடத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஏனோ கண்ண மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். 8:30 மணி ஆயிடுச்சு, பசிக்குது. கரெக்டா? என்ன கண்ண அவர் தான் உண்மையை ஒத்துக்கிறார். காட் பிளஸ் யூ. சரி, ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க, நீ இங்க இருக்க, நீ இதை பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிப்பட்ட பாவி, நீ இதை செய்ய போற, நீ இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிள் வரல, அதனால நான் வினோத்தனை வந்து கம்யூனியன் கொடுக்க வாங்க அப்படின்னேன். அவர் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள யோசேப் ஒரு 13 வருஷம் ஜெயிலில் இருந்தார் பாருங்க, அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள பாதி நேரம் குற்ற மனசாட்சி, அதுக்கப்புறம் எனக்கு தகுதி இருக்கா, இங்க வந்து நான் பாத்திரம் நல்ல அப்படின்னாரு. இந்த பாத்திரத்தை புடி அப்படின்னு கையில கொடுத்து அனுப்பியிருக்கு. ஜஸ்ட் 5 minutes வாக், 5 minutes கூட இல்லைங்க, ஜஸ்ட் 1 minute, 20 secondsல அவர் இங்க வர வேண்டியது. எவ்வளவு டிலே பாருங்க இன்னைக்கு. ஏன்னா உங்க மனசுக்குள்ள என்ன சொல்லுது? ஏய் வினோத், காலையில தான் விஜய் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த, நீ போய் கொடுக்கியா, திருவிருந்து கொடுக்குறியாடின்னு கர்த்தர் தண்டித்து விடுவார். கட்சியில வேட்பாளராக இருக்க, இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்ய வரியா அப்படின்னு மனசாட்சி வினோத்தண்ணனை. அவர் அதுலேயே அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படி நின்னாரு. சரி, நான் அதை கஷ்டப்பட்டு தாண்டி கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு இங்கே வரதுக்குள்ள அவர் மனசு பார்த்தீங்கன்னா, எனக்கு தகுதி இருக்கா, நான் பைபிள் கொடுக்க ஒழுங்காக வாசிக்க மாட்டேனே, நான் அப்படி பண்ண மாட்டேனே, நான் ஜெபிக்க விட மாட்டேனே, நான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டதில்லையே, நான் இதெல்லாம் பண்ணது இல்லையே. அங்கேருந்து இங்கே வந்து டோட்டலும் போயிடுச்சு. இருந்த சத்தமும் போய் நான் எதற்கும் தகுதி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் உங்களால் அமைதியாக உட்கார முடியாது, அடிச்சு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்றதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு 2.5 வருஷம் தேவையாம் ப்ராக்டிஸ். ஹலோ, 5 நிமிஷம் எதையுமே யோசிக்காம உட்கார்றதுக்கு எத்தனை வருஷம் பிராக்டிஸ் வேணுமா? 2.5 வருஷம். இப்போ தெரியுதா 18 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு? எப்பவும் எதுக்கும் இடம் கொடுக்காம, யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும், தான் மாம்சமே என்ன சொன்னாலும், இந்த கல் அப்பமா மாத்துன்னு சொன்னாலும் கேட்காம அமைதியா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தான் நோக்கத்துல கரெக்டா போயிட்டு இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் 18 வருஷம் ஆயிருக்கு, 18 years. அதனால தான் அவர் பேசுன ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்னான வார்த்தைகள். ஏன்னா அவங்க பேசவே இல்லை, தன்னுடைய மாம்சத்தை எப்பவும் இடம் கொடுக்காம தான் பிதாக்குள் இருக்கிறேன்னு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தன்னை ஒரு சிறந்த கருவியா வரலாற்றுல தேவன் பயன்படுத்தி இன்னும் நம்ம இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. அல்லேலூயா. சரி, கடைசியா அந்த உண்மையை சொல்லி நான் முடிக்கேன். நம்ம ஒன்று படித்தோம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிங்க பாப்போம். ரெவலேஷன்ஸ் 22:11. இட்ஸ் a very important verse. தேவன் மனுஷனை பார்த்து என்ன சொல்றான்னு கொஞ்சம் வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். வெரி குட். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஓகே, இதெல்லாம் ஃபைன். நீதி செய்யறவன் நீதி செய்யட்டும்,
சோர்வா உள்ளவன் சோர்வா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா. ஆனா கடைசி ஒரு வார்த்தை இருக்கு, வாசிங்க பாப்போம். பரிசுத்தம் உள்ளவன், அத கொஞ்சம் மைக்க பக்கத்துல வச்சு சத்தமா வாசிங்க. பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். There comes your answer. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்தர், பரிசுத்தமான மனுஷன். தேவன் உங்களை சொல்றாரு, திரைச்சிலையை கிழிச்சு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கெட் ஒன் வித் மீ, தட் இஸ் தட் டீடைல்டு ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. தேவன் மனுஷனை பார்த்து இன்னைக்கு சொல்ல, இன்னைக்கு எத்தனை பேர் நான் 100% பரிசுத்தம்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாதுங்க. நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? ஆனா மனுஷன் பரிசுத்தம் ஆகட்டும்னு தேவன் சொல்லல. நீ என்கிட்ட இருந்து வந்ததுனால நீ பரிசுத்தவான் தான். இந்த மாம்சம் செய்யற தவறுகளுக்கு நீ பரிசுத்தவான் இல்லாம போயிட மாட்ட. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா கிளீனா இருக்கு, பரிசுத்தமா இருக்கு, வெள்ளை பனி போல இருக்கு. அதனால பரிசுத்தம் உள்ளவன் திரைச்சிலை கிழித்து இன்னும் பரிசுத்தமாகி தேவனோடு ஒன்றாகட்டும். இதுதான் உண்மை. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், சரி இதெல்லாம் சொல்றீங்க பாஸ்டர், இதை வச்சு என்ன நடக்க போகுது? நான் பாட்டுக்கு சபைக்கு வரேன், வார வாரம் துதிக்கிறேன், ஆண்டவர் வார்த்தையை கேட்டேன்னா வீட்டுக்கு போறேன், நானும் தேவனும் ஒன்றாக என்ன பண்ண போறோம்? எனக்கு ஊழிய அழைப்பா இருக்கு. நான் ஒன்று சொல்றேனே, உங்க அன்றாட வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறது கூட நீங்க தேவனோட ஒன்றாய் ஆகணும். அதுக்கு இதான் சீக்ரெட். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தோடனே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறீங்கல்ல, ஒரு சின்ன ஒரு பில்லு கட்டுறதுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுறீங்க குயிக்கா. அது எல்லாம் இல்லாம எல்லா பாரத்தையும் அவர் மேல போட்டு நிம்மதியா இருக்கணும்னா இதுதான் சீக்ரெட். நீங்க திரைச்சிலையை கிழித்து எரிய வேண்டும். நீங்க எவ்வளவு சராசரியான மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவான வேலை செஞ்சாலும், எனக்கு ஊழிய அழைப்பு இல்ல பாஸ்டர், என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன்னாலும், உங்க அன்றாட வாழ்வுல நிம்மதியா ஒரு 4 மூச்சு விடணும்னா நீங்க தேவனோடு ஒன்றாய் ஆகணும். அதுக்கான சீக்ரெட் இந்த திரைச்சிலை கிழிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் இந்த மண்ணா உங்கள்கிட்ட கொடுத்துருக்காருன்னா தயவுசெய்து இது ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டம். இதை பத்தி பின்னால் யோசிப்போம்னு சொல்ல வேண்டாம். இது நான் சொன்ன வசனங்கள், நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய அறிவுக்கு எட்டாதது. நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் நான் ட்ரம்ஸ் வாசி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் நான் பைபிள் வாசி பார்த்துருக்கீங்க? எல்லா கையும் கீழே போயிடுச்சு. பார்த்தீங்களா? எல்லா கையும் கீழே போயிடுச்சு. பார்க்கல இல்ல, ஜனா கீழே இருக்கு, வேணும்னுக்குனே கையை தூக்கி வச்சிருப்பான். பார்த்தது இல்லைல்ல பைபிள் வாசி. ஆனா இந்த மாதிரி ஆழங்கள் எல்லாம் நான் என்னுடைய அறிவு கெட்டாதது. இதையும் மீறி தேவன் என்கிட்ட கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் இனி இந்த உலக மாயைகளுக்கோ உலக கஷ்டங்களுக்கோ இடம் கொடுக்காம அவருடைய ராஜ்யத்தை உள்ளுக்குள்ள தேடி இந்த திரைச்சிலை கிழிச்சு எரிஞ்சிட்டோன்னு வைங்க, நம்ம எப்பவும் என்னவா இருப்போம்? என்ன வெள்ளம் வந்தாலும் என்ன இடி இடிச்சாலும் நம்ம தேவனுக்குள்ள சந்தோஷமா சமாதானமா இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஸோ இதுதான் சீக்ரெட். நான் உங்க கையில கொடுத்துட்டேன், யூஸ் பண்ணணுமா வேண்டாமன்றது உங்க பொறுப்பு. உங்களுக்காக நான் திரைச்சிலை கிழிக்க முடியாது. என்னைக்கு நீங்களா வருகின்ற தேவையில்லாத கோபம், தேவையில்லாத எரிச்சல் எல்லாம் கிழிச்செறியீங்களோ அன்னைக்கு தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். நேற்று நைட்டு எங்க அம்மா கேட்டாங்க, இவ்வளோ பேசுறீல்ல, நீ இவ்வளோ கோவப்படுறேன்னாங்க. கரெக்டு. நான் ஒரு திரைச்சிலை வச்சிருக்கேன். எனக்கு அநீதி நடந்துட்டா எனக்கு பிடிக்காது. நேர்மையா இருக்கணும், துரோகம் பண்ணாமல் இருக்கணும், பண்ணிட்டா செஞ்சிடணும். அப்படிப்பட்ட ஆள் நான். அதை எப்படி வெளிக்காட்டுறது? கோபம், திரைச்சிலை. நேற்று என்னை பார்த்து நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, உள்ளுக்குள்ள இறங்குற மாதிரி. எந்த தப்பும் பண்ணாத அவர் மூஞ்சில காய் துப்பி எறிஞ்சாங்க. அவரே ஒண்ணுமே சொல்லலையே, நம்ம ஏமாத்துறோம்னாங்க. கரெக்டா இல்லையாங்க? இந்த கேள்வியை நான் அப்படியே எனக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் போடுறேன். இன்னைக்கு தேவையில்லாம ஒரு கவலைப்படுறீங்க, தேவையில்லாம துக்கப்படுறீங்க, தேவையில்லாம அழுகுறீங்க, ரொம்ப அழுது உடம்ப வீணாக்குறீங்க. இன்னைக்கு 80% நோய் மனசு சரியில்லாதனால தான் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஆமாவா இல்லையா? கேன்சரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடிய வாய்வா இருக்கட்டும், மனசு சரியில்லைன்னா தான் உங்க உடல்ல பாதிப்பு ஏற்படும். இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுல போட்டு 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 அழுதுகிட்டே இருக்கோமே, அவர் படாத கஷ்டம் நம்மெல்லாம் பட்டுட்டோம். ஹலோ, தாயார்கள் சமைக்கும் போது எத்தனை பேர் கையை லைட்டா அப்படி வெட்டி இருக்கீங்க?
வெட்டினேன்னு சொல்லிடணும். என்னமோ செஃப் தாமு மாதிரி ஒரு வெட்டு கூட இல்லை பாஸ்டர்லாம் அப்படின்னு பச்சையா போய் சொல்லக்கூடாது. வெட்டிருக்கீங்கல்ல, குக்கரில் சரட்டுன்னு சூடு வச்சிருக்கீங்களா இல்லையா? தெரியாம புருஷர் வச்சதை நான் கேட்கல, தெரியாமப்பட்டதை தான் கேட்டேன். இங்கே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடக்கூடாது. பட்டிருக்கா இல்லையா? ஒரு சின்ன வெட்டு தான் ஒரு வாரமாக காந்திக்கிட்டே இருக்கா இல்லையா? எரிச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா? படுதா இல்லையாங்க? அவருடைய முதுகு, இயேசு கிறிஸ்துவோடைய முதுகு உழுத நிலம் போல இருந்ததான். எத்தனை பேர் உழுத நிலம் பார்த்துருக்கீங்க? மாடை கொண்டு உழுவாங்க தெரியுமா? கரடு முரடா இருக்கும்ல, அப்படி இருந்ததான் அவருடைய முதுகு. ஆனா அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு என்ன சொன்னாரு? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை சொன்னார். சொன்ன 3ஆம் நாள் சொன்ன வார்த்தைக்கு கனம் பெற்று உயிரோடு எழுந்து அமர்ந்தார். ஏன்னா அவர் பேசிய வார்த்தை அப்படி. திரைச்சிலையை கிழிச்சு, இந்த ஒரு வேதனைக்காக நான் உன் மேல கோவப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் தேவன் இருந்து வந்தவன்பா, உன்னைய மன்னிச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன். எனக்கும் தேவனுக்குரியதுன்னு எந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஐடென்டிட்டியை உடைச்சு எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவாகிய நான் சொல்லுகிறேன்னு சொல்லாம, நான் சொல்லுகிறேன்னு பிதாவுடைய வார்த்தையை முன்னோக்கி தன் பேரை காட்டிலும், தன்னுடைய ஊரை காட்டிலும், தன்னுடைய ஜனத்தாரை காட்டிலும் எல்லாருக்காகவும் இறந்து தேவனை மகிமைப்படுத்தினார் பாருங்க. தேவன் அவர் பேரை இன்னும் வரைக்கும் நிலைநாட்டி வச்சிருக்காரு. அதுதான் சீக்ரெட். எவன் ஒருவன் பிதாவின் பேரை எல்லோர் முன்பாக சொல்ல வெட்கப்படாமல் சொல்லுகிறானோ அவனின் பேரை பிதா பெருமைப்படுத்துவார்னு வேதத்தில் இருக்கா இல்லையா? இதுதான் சீக்ரெட். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவை மட்டும் பெருமைப்படுத்தினார். இன்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதா பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன லைன் தாங்க. எது இந்த கோவப்பட்டு என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? நேற்று நைட் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? ஒன்றும் என்ன தங்கமாக கொடுக்க போகிறான்? இன்னைக்கு சபையில் வந்து அழுவுறீங்க, அழுது என்னத்தை சாதிச்சிங்க சொல்லுங்க. அழுது நான் ஒரு 50 கிலோ சவரனை சேர்த்துட்டேன் பாஸ்டர்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அழுது சவரன் சேர்த்த யாராவது இங்கே உட்காந்துருக்கீங்களா? கிடையாது, தேவையே கிடையாது. நீங்களும் நானும் சந்தோஷமா ஜாலியா இருக்கிற உறவுகளோட நல்லா இருந்துட்டு போறதுக்கு தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? 2வது, தேவனோடு ஒன்றாய் எப்போவும் அந்த ஒரு சமாதானம். நான் உன்னை சொல்றேனே, உங்களால் முடிஞ்ச டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. மெடிடேஷன், தியானம். ரொம்ப அப்படியே இப்படி குறுக்கால இப்படிலாம் நிற்க வேண்டாம். இப்படி குறுக்கால திருப்பி கழுத்தை இப்படி திருப்ப முடியாமல் வர வேண்டாம் சர்ச்சுக்கு. அப்படி சொல்லலை. பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காடுறீங்கல்ல, எந்திரிச்சு உட்காந்து ஃபோனை தேடாதீங்க. இப்படி எந்திரிக்கிறீங்கல்ல, எந்திரிச்சு அமைதியா உட்காந்து எதையுமே யோசிக்காதீங்க. பறவைகள் சத்தம்லாம் கேட்கும் தெரியுமா? பறவைகள் சத்தம் கேட்கும் போதே புருஷர் கொரட்டை சத்தமும் கேட்குமா? என்ன இவர் இப்படி கொரட்டை விடுறாருலாம் யோசிக்காம, எதையுமே யோசிக்காம அந்த சத்தங்களை மட்டும் அமைதியாக அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. இதை ஒரு வாரம் பண்ணி பாருங்க. உங்க உடம்பு எவ்வளோ நல்லா ஹெல்த்தியா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றதை மட்டும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிரசனன்றது எதையுமே யோசிக்காம, எந்த தீட்டும் இல்லாம சுத்தமா இருக்கிறன்றது தான், எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிறது தான் அர்த்தம். பரிசுத்தம்ன்றது ஒருத்தர் பார்த்து இச்சை இல்லாம இருக்கிறது கிடையாது. எந்த எண்ணமும் இல்லாம ஒன்றோடு ஒன்றாக இருப்பாங்க, அதுதான் பரிசுத்தம். அதனால இன்னையிலேருந்து டெய்லி மார்னிங் ஹேவ் சம் மெடிடேஷன். கொஞ்ச நேரம் உட்காந்து எதையுமே யோசிக்க வேண்டாம். காலையில் உட்காந்து சும்மா தூக்க கலக்கிறதுலே தோத்துறோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அமைதியாக உட்காந்து எல்லா சத்தத்தையும் நல்லா எதையும் யோசிக்காதீங்க. அந்த ஒரு அமைதி ஒரு கிடைக்கும் பாருங்க. மனசு அப்படியே அமைதியாக, மூச்சுலாம் நியூட்ரல் ஆகும் பாருங்க. அதுதான் தேவனுடைய பிரசனம். அல்லேலூயா. இன்னையிலேருந்து இந்த தேவையில்லாத திரைச்சிலைகள் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள், தேவனோடு இருப்பவர்கள், தேவனுக்குள் வாழ்பவர்கள், தேவனிடமே திரும்பவர்கள் என்றதை நல்ல மனசில் ஏற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சு என்னைக்கு தேவனோட தேவனா ஒன்றாகிறீங்களோ, என்னைக்கு தேவனோட தேவனா ஒன்றாகிறீங்களோ, அப்போ இயேசு கிறிஸ்துவோட நம்மளும் வாரிசா மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? ஏதாவது சந்தேகம் தான் இந்த தைரியமாக கேட்கலாம். இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சிட்டு தேவன்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். எப்படி அப்படியே அமர்ந்தபடியே கண்ணை மூடி உட்காருங்க பாப்போம். கண்ணை மூடி நல்ல ஒரு அமைதியா, அந்த ஒரு அமைதி, ஒரு சமாதானம்,
ஒரு சந்தோஷம். நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா மூச்சை இழுத்து விட்டு, உங்களுக்குள்ள சில திரைச்சிலைகள் இருக்கு பாருங்க. நான் பாவி, நான் தவறு செய்தவன், அன்னைக்கு நான் செய்ததுக்கு தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன், தேவனே எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது, எனக்கு இதெல்லாம் வாய்க்காது, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், அது எல்லாத்தையும் உடைச்சி கிழிச்சேறிங்க. நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், எனக்கு உரிமை இருக்கு, நான் கேட்ட அனைத்தும் நடக்கும். நான் பிதாவினிலிருந்து வந்தவன், பிதாவினால் வாழ்பவன், பிதாவினிடத்திலே திரும்பவன். அதனால் நான் என்ன கேட்டாலும் அவர் செய்வார். இனி இந்த கவலைக்கும் துக்கத்துக்கும் எனக்கு இடமே கிடையாதுன்னு அந்த திரைச்சிலையெல்லாம் கிழிச்சு எறிங்க பார்ப்போம். அந்த கவலை, அந்த துக்கம், இதை யார் எனக்கு கட்டுவா, இந்த பில்லை எப்படி நான் சந்திக்க போகிறேன், அதெல்லாவற்றையும் கிழிச்சு எறிங்க. நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவன், மகா சகலத்தையும் படைத்த அவர்கிட்ட பிறந்தவர்கள். நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஐஸ்வர்யத்தினால் உங்கள் அனைவரையும் அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். திரைச்சிலையை கிழித்து கொண்டு அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு என்று வைக்கப்பட்டது. திரைச்சிலையை கிழித்து எறிந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜீவனில் அன்பின் தேவனே, அமர்ந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு தங்களுக்குள் இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை கிழித்து எறிய, உம்மிடம் ஒன்றாக அசைவாட உறவாட நீர் உதவி செய். அவர்களுக்குள்ள வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். தாங்கள் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, தேவனுடைய சாயலும் ரூபமாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், அவர்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த வேறுபாடுகளை எடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் வெற்றியாளர்கள். ஆமென். பக்கத்தில் பார்க்க சொல்லுங்க, யூ ஆர் a conqueror. நீங்கள் வெற்றியாளர். யூ ஆர் a conqueror. Tear the veil. God bless you. Shalom.